நான் உன்னோட மட்டுமல்லப்பா, உன் சபகத்தோட உன் சபையோட மக்களோட கூட நான் இருக்கிறேன். ஆத்துமா சரீரத்தோடு நான் உன் பிள்ளைகளோட கூட இருக்கிறேன். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்ப வசனத்தை பேசினா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தமா வாசிக்கணும். யோவான் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யெகூதியரும் சுத்திக்கொண்டு 22 வாசிப்பா. 22 வாசி. பின்பு எருசலேமிலே தேவாலயம் பிரதிஷ்டம் பண்ணும்படி பிரதிஷ்ட பண்டிகை வந்தது. மாரிகாலமாய் இருந்தது, மழைக்காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்கிறார். நீர் கிறிஸ்துவானுள் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். பாத்தீங்களா? சந்தேகத்தோட வராதீங்க சபைக்கு. அல்லேலூயா. நிறைய சபைகள் இருக்கு பெங்களூர்ல. நிறைய சபைகள் இருக்கு, நிறைய காலங்கள் இருக்கு, நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்னால ஏவுதலாய் கொடுக்கிற ஊழியக்காரர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். சும்மாலாம் தேர்ந்தெடுத்துக் கூடாது. இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேக விதமான பொய்களும் அநேக விதமான நானும் ஊழியர் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் கொஞ்ச நாள் உங்களை தன்வசமாய் வசப்படுத்தி உங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்திடுவார்கள். அல்லேலூயா. வாசிமா. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವಾಲಯ ಪ್ರತಿಷ್ಠೆಯನ್ನು ಹಬ್ಬವನ್ನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ನಡೆಯಿತು. போதும் பங்கே. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? நம்ம சபை திறந்து கொடுத்த ஆண்டவர் அதுக்காக பெரிய பண்டிகை நம்மளுக்கு. ஆமென் சொல்லுங்க. நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல எந்த வாசலும் திறந்து வச்சாரோ தெரியல. இன்றைக்கு இந்த ஒசரோடு ஸ்லம் கோட்டஸ் என்றும் இந்த இ பிளாக் என்ற கோட்டஸிலே ஆண்டவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். இதிலே தேவாவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பலமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் எங்கும் உலாவிக் கொண்டிருந்தார் என்று தேவன் வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் எங்கும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வேலைஸ்தலத்திலும் உங்கள் தனிப்பட்ட நிலைமையிலும் அவர் உங்களோடு கூட உலாவ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் யாரும் கேட்டு உன்கிட்ட வரணும்னு அவசியமே இல்லை. அவர் யாரும் கேட்டு உன்கிட்ட வரணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆனா உங்ககிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன் மட்டும்தான். அடுத்து அவர் கேட்பாரு, அப்பா இடம் கொடுப்பியா? ஆனா மனுஷன் தான் என்ன பண்ண மாட்டேங்கிறான், வேற எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பான், வேற எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பான். சத்தியத்துக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டான், இடம் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக பொய்யான சபைகளிலே பொய்யான காரியங்களுக்கு நல்ல இடம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நடனம் ஆடுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு. அல்லேலூயா. இதுல ஜெபிக்கிற தரிசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. தேவனுடைய தரிசனம் காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படணும். அவருடைய காரியம் என்ன தெரியுமா? அவர் உலாவுகிற தேவன். ஆமென். மறுபடியும் ದೇವಾಲಯ ಪ್ರತಿಷ್ಠೆಯ ಹಬ್ಬವು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ನಡೆಯಿತು. ಆಗ ಚಳಿಗಾಲವಾಯಿತು. எப்படி? குளிர்காலமாய் இருந்தபடினாலே இயேசு
ದೇವಾಲಯದೊಳಗೆ ಯೇಸು ದೇವಾಲಯத்தில் சாலமோனுடைய ಮಂಟಪದಲ್ಲಿ சாலமோனுடைய மண்டபத்தில் ತಿರುಗಾಡುತ್ತಾ உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. என் பேர் சொன்னா தப்புங்க. அல்லேலூயா. இந்த தேவ ஆலயத்தில் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த தேவ ஆலயத்திலே யார் உலாவிக் கொண்டிருக்கிறார்? தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் நம்புறீங்க, கொஞ்சம் நம்புறீங்க. என்ன நம்ப சொன்னா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையானால் நீங்க கர்த்தருக்கு பயங்கரமான ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை உள்ள ஆழத்துடனே பெரிய துணியுடனே கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணுவாய். அல்லேலூயா அல்லேலூயா. அடியாளம் செல்லுமா, அற்புதம் நடக்கணும்பா, அதிசயம் நடக்கணும். அப்பதான் இயேசு உலாவர். உங்க கண்ணுக்கு தெரியுதா தெரியல தெரியல, ஆனா இந்த தேவ ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க பாக்குறீங்களோ பார்க்க எனக்கு தெரியல, ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு இந்த சபை அப்படியே மேகத்துல அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அடிமையின் காரியங்களுக்காக உங்களுக்காக இந்த சபையில் தேவாவியர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாலமோன் மண்டபம் எப்படிப்பட்ட மண்டபம்? அந்த மண்டபம் வருடத்தினாலும் தங்கத்தினாலும் தூப வர்க்கத்தினாலும் பெரிய எலிசபெத் ராணியை கண்டு ஆச்சரியப்பட்ட அந்த சாலமோனுடைய மண்டபத்தில் இறங்கின மகிமை இந்த திறந்த வாசலில் இறங்கி இருக்கிறது. அந்த மகிமையை காண வாருங்கள், அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த மகிமையோடு மகிமைக்குள் சேர்க்கப்படுங்கள். ஏனென்றால் சாலமோனுடைய தேவன் தான் நம் தேவன், நம் தேவன் தான் சாலமோனுடைய தேவன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசு பிடிக்காது சொல்லுங்க? யாருக்கெல்லாம் இயேசு பிடிக்காது? எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசிக்கிறீங்களா? இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கொடுப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? மழை போல பொழிகிற வல்லமை. அந்த காலம் என்ன காலம்? மழை காலமாய் இருக்கிற காலமாய். அல்லேலூயா. கீழ வாசிங்கம்மா. ಸೊಲೊಮೋನನ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ಯಹೂದ್ಯರು ಆತನನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡು ಇನ್ನೂ ಎಷ್ಟು ಕಾಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಅನುಮಾನ ಹುಟ್ಟಿಸುತ್ತಿ? இன்னும் எவ்வளவு காலம்? அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு நிமிஷம்? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வரலனா, வந்தா ஒரு பிரச்சனை, வரலனா ஒரு பிரச்சனை. நாங்க வந்தாக்கா ஏன் வரலன்னு வீட்டு வரைக்கும் தேடி வந்துடுறாரு. நாங்கள் வரலனாக்கா எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறாங்க, இல்லை எங்கள் பொண்டாட்டிக்கு சொல்லிடுறாங்க, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுறாங்க, போய் தான் ஆகணும். அப்படி போய் மூஞ்சி காமிச்சா தான் அப்படியே சிரிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வந்தா வாங்க, வராகட்டி போங்க, பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு. தேவ ஆலயம் என்ன நினைச்சிருக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா. 3 மணி நேரம் 6 மணி நேரம் டோக்கன் கொடுத்தோம், காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு ஆதார் கார்டு வச்சு ஃப்ரீ பண்ணிட்டான். ஏரோப்ளேன் ஃப்ரீ பண்ண சொல்ல பார்க்கலாம், ஃப்ரீ பண்ண மாட்டான். பரலோகம் அப்படிப்பட்டதல்ல. உன்னை சரிப்படுத்தி கொண்டு போகிற வேலை சபையோடது. அல்லேலூயா அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் சரியில்லை சரியில்லை சரியில்லை, எப்பதான் சரியாவேன்? நீ ஒப்புக்கொள்றதுதான் சரியா? சொல்லுங்க. நீ சரியில்லை, ஐயா எப்பாவது என்ன பார்த்து ஆண்டவர் சரி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டாக்கா நீங்க என்ன பண்றீங்க? துணிகராக பாவத்தை செஞ்சுங்க. ஆண்டவர் செஞ்சாயிட்டு எல்லாம் மனுஷார நான் துணிகரமா என்ன பண்ணுவேன்? நான் சாதாரணமா பாவத்தை செய்வேன், சாதாரணமா பொய் சொல்லுவேன், சாதாரணமா ஹல்லேலூயா இங்கிலீஷ் வார்த்தை பேசுவேன்.
ஹalleluya. வெளிநாட்டு இங்கிலீஷை காட்டிலும் நம்ம நாட்டு இங்கிலீஷ் பயங்கரமான இங்கிலீஷ் ஆயிருக்குதாப்பா. ஆமென். ஹalleluya. வெளிநாட்டு இங்கிலீஷ் டாக்கு புக்குன்றாங்க. ரெண்டு பேர் பொண்ணு நம்ம கடையில் வந்தாங்க. அவன் பேசுறத நான் வரி யார் தான் சொல்றேன், அவன் பேசுறது என்ன தெரிய மாட்டேங்குது. ஹalleluya. ஹalleluya. ஆனால் அந்த பாஷை காட்டிலும் அவங்க பேசுற பாஷை காட்டிலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் பேசுகிற வார்த்தை பெரிய அருவருப்பாய் கர்த்தருக்கு இருக்கிறது. ஹalleluya. எதை வேதம் செய்யாதுந்தோ அதுதான் நம்ம துணிரங்கமா செய்கிறோம். ஹalleluya. ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை மட்டும் செய்யாத 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 செய்யாத? ஹalleluya. ஒரு பையனை பார்க்காத, ஒரு பொண்ணை பார்க்காத, அவனை பார்த்து நீ ஓடாத ஏன் சொல்லுது? ஹalleluya. ஏன் தெரியுமா? நீ பாவத்துல விழுந்துடுவா என்று. ஹalleluya. ஹalleluya. பாவம் எப்படிப்பட்ட தெரியுமா? கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் உன்னை சபை கிழிவிக்கும். ஹalleluya. கொஞ்சமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் என்ன விழிச்சு விழுவேற்றிடும். ஹalleluya. ஆனால் தேவனுடைய சமூகத்துல தேவ ஆவியானவருக்குள்ள நீங்க எப்படி நடமா? தேவ ஆலய மகிமையை நான் காண வேண்டும். அந்த மகிமையினாலே நான் உலாவ வேண்டும். ஹalleluya. அவர்கள் வந்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா? சந்தேகத்தினால வந்தார்களாம் சபையில. எப்படிப்பட்டாங்களா? சந்தேகத்தினால. சாலமோனுடைய சபையில எப்படி இருக்குமா? தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருப்பாரா? இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறாரா என்று சந்தேகத்தோட வருவார்கள். ஹalleluya. சந்தேகத்தில் வரவர்கள் சந்தேகப்படுத்த ஆவியானவர் தான் இருப்பாங்க. சந்தேகத்தில் வரவங்க சந்தேக ஆவிதான் இருக்கும். ஹalleluya. விசுவாசத்தோட வருவர்கள் விசுவாசத்துடைய சந்ததியாய் நீங்கள் விளங்குவீங்க. ஹalleluya. நம்ம சந்தேக ஆவி புடிச்சிருங்களா? விசுவாசத்தோட சந்ததியா இருக்கிறீங்களா? ஹalleluya. ஏனென்றால் தேவ மகிமை நமக்குள்ளே காணப்படுகிறது. ஹalleluya. இது अनेक காரியங்கள் உங்களுக்கு இத பத்தி நான் ஒரு காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்துவேன். ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்த 12 மணிக்கு ஒரு ஊழியக்காரர்களை நான் அழைத்திருக்கிறேன். தேவர் சுத்தமானால் வந்தால் அவருடைய கருத்துக்கு மீடியக்காரர்களை நான் கொடுப்பேன். 2 வாட்டி 3 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கிறேன். அவர்களுடைய சபையை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே நான் இந்த சில ஆலோசனைகளுக்கு கொடுத்து நான் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ சுத்தத்தினாலா நாலாவது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை நடத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு அரை மணி தாமதமாக எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கெல்லாம் இஷ்டமா இருக்கு? யாரெல்லாம் வேலைக்கு வேற வெளியே எதுனா போக வேண்டிய வேலை எதுனா இருக்கா? எந்த வேலையும் இல்லை சார். ஹalleluya. இல்லை ஒரு வேலை ஐயா உட்காந்து பேஜார் ஆகிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இல்லை, நான் லால்பாக் போகலாம், ஹபன் பரக் போகலாம், இல்லை அங்கே போகலாம், எங்கே போகலாம், இல்லை ஃபிலிம் தேட்டருக்கு போகலாம், அப்படி எதனா இருக்குதா ஓப்பனாக சொல்லுங்கள், நான் வேணா அனுப்பி கொடுக்குறேன். யாராவது போகணுமா? ஹalleluya. யாராவது போகணுமா? இல்லை. ஹalleluya. இன்னைக்கு ஒரு புது ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்குது, கேட்டால் உதைப்பேன். ஹalleluya. 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 நம் கர்த்தர் அவர் திரைரங்கம் இங்க வச்சிருக்காருங்க. ஆமென். அவர் திரைரங்கம் இங்க இருக்குது. ஆமென். நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ பரலோகத்துல நமக்கு முன்னால ஒரு டிவி வச்சிருப்பார், ஒரு திரைரங்கம் வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணுகிறீங்க, ஏது பண்ணுகிறீங்க? பிதாவாகிய தேவன் பலிபீடத்தின் முன்னால அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அது வெளிப்பாட்டுச்சு, அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன். மூலமாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் கண்கொள்ளாத காட்சி உமுகத்தையும் என் முகத்தையும் அவர் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் வாங்கிக்கலாம், வாசிக்கலாம். வாசிங்க. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர் உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்பதான் அந்த வசனத்தை எடுக்கவே இல்லை, நான் இந்த அதிகாரத்தை எடுக்கவே இல்லை.
ஆனால் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், நமக்கு முன்பாக அவர் கண் இருத்திருக்கிறார் என்பதை நான் பலமாய், ஆண்டவரே எனக்கு மேலாய் உன் கண்களை திறந்து வைத்திருக்கிறேன் என்பது விசுவாசத்தோட பலமாய் கரணை கட்டி ஆட்டு கொண்டிருந்தார். என்னங்க இதுல கூட கஞ்சத்தனம் இப்படி வரணும், இப்படி வரணும், பாதிப்பட்ட ஏன் கையை தட்ட சொன்ன? டவுட் என்னக்குதுங்களா? ஏன் கை தட்ட சொன்ன? உங்களுக்குள்ள சுறுசுறுப்பு வந்துருக்கும் பாரு. இப்ப உங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு வந்துருக்கும் பாரு. எங்கேயோ ஓரமா ஓடி நிச்சு ரத்தம், இப்ப கை தட்டும் போது உங்க தலையிலிருந்து உச்சம் தலை வரைக்கும் இன்னும் ஒரு உற்சாகமா கை தட்டல் இருக்குமே. எங்க மலையில் மட்டும் தட்டலாமா? பெரிய மழை சத்தம் கேட்க போதும், பெரிய மழை சத்தம் கேட்கணும், இடி சத்தம் கேட்கணும், டமா டுமா டுமா டுமான்னு கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கலாமா? ரெடியா? கை நோந்தாலும் சரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு சப்பாத்தி சப் சப். மழை எப்படி இருக்குது? இந்த மழை கை நோச்சிங்களா? நல்லா இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு கையை ஏன் கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா? நேரா பஸ்ல போயிட்டு இருப்பான், பஸ்ல கை வைக்க கை கொடுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு பார்த்துட்டு இருக்கோம். டைமண்டா கழுத்துல என்ன டைமண்ட் வச்சுக்கா? நைஸா டக்கு கட் பண்ணிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை ஆண்டவருக்கு நேராய் நம்மை உழைக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உழைக்கணும் தவிர யாரிடத்துல நம்ம வாங்க கூடாது. ஆமென். சொல்ல ஆசைப்படுகிறேன், ஆமென். நம்ம வாங்குறோங்களா கொடுக்குறோங்களா? கொடுக்குறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வாங்க மாட்டேன், இனிமே கொடுப்பேன். ஞானஸ்தானத்தை கொடுப்பேன், தேவனுடைய வார்த்தை கொடுப்பேன். தேவனுக்கு எந்த பிரகாரமா நான் என்ன பண்ண மாட்டேன், ரெண்டு கையை நான் கொடுக்கவே மாட்டேன், வாங்குவேன். வாங்குவேன், வாங்கி கொள்ளுங்களேன், வாங்கி கொள்ளுங்களேன். விசுவாசத்துடைய சந்ததியா இருந்தால் நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். இப்ப வாசிப்பா. பரலோகದಲ್ಲಿ ಆಸೀನರೂಢನಾಗಿರುವ ಆತನೇ, பரலோகத்தில் உயிரோடு இருக்கிற தேவனே, ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು என் கண்களை ನಿನ್ನ ಕಡೆಗೆ உம்முடைய பக்கமாய் நான் திருப்பி வைத்திருக்கிறேன். ಯಜಮಾನನ ಕೈಯನ್ನು, எஜமானனுடைய கை, ದಾಸನ ಕಣ್ಣುಗಳು, வேலைக்காரருடைய கண் கரம், ಯಜಮಾನಿಯ ಕೈಯನ್ನು, எஜமான இருக்கிற பிதாவாகிய தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ದಾಸಿಯ ಕಣ್ಣುಗಳು, இந்த சபையில் இருக்கிற தாசி தாசன். எத்தனை பேர் தேவனுக்கு தாசியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டு இருக்கிற பாஸ்டர் பேரும் தேவதாஸ், தேவதானன் அவருடைய பேர். ஹல்லேலூயா. அநேக சபைகள் அநேக பாடல்களை விட்டிருக்கிறார், அநேக கேசட்டை விட்டிருக்கிறார். அவர் நான் சபை பாஸ்டர் வர்றதுக்கு மேலே அவர் பெரிய நிறைய சபைகளுக்கு நிறைய காரியத்தை அவர் அவரை வச்சு அநேக காரியத்தை செய்திருக்கிறபடினாலே அவருக்கு அவர் செலவு செய்து லைசன்ஸ் வாங்கியிருக்கிறபடினாலே அவரை நாங்கள் இந்த நாளிலே அழைத்திருக்கிறோம். அடிமை அழைப்புக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறார். தேவ சுத்தமானால் அந்த மனுஷனை தேவன் தாமே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. வாசிமா. ಯಜಮಾನಿಯ ಕೈಯನ್ನು ದಾಸಿಯ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವ ಪ್ರಕಾರವೇ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮ ಯೆಹೋವನ ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಾ ಆತನ ಕಟಾಕ್ಷವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡೆ
ಮಾಡುವೆವು. ಆ ಯೆಹೋವನೇ, ಆ. ನಮ್ಮನ್ನು ಆ. ಕಟಾಕ್ಷಿಸು. பாத்தீங்களா? யாருன்னா சொல்லுவீங்களா? என்ன ஆசீர்வதிங்கன்னா சொல்லுவீங்க. ஆனா தாவீது சொல்றான், என்ன பண்ணுங்க, என்னை கடிந்து கொள்ளுங்க சொல்றான். நம்மள ஆசீர்வதிக்கனா நம்ம கேட்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் 1 பிடிக்குமா 2 பிடிக்குமா? நம்பர் 1 பிடிக்குமா 2 பிடிக்குமா? சொல்லுங்களேன். எனக்கு 2. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இப்போ 2 சாக்லேட் ஜோப்ல வச்சுன்னு அந்த குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்தா, கொஞ்சம் இன்னொன்று சாக்லேட் கொடுத்தா வேணாம் சொல்லுமா? வேணாம் தான் சொல்லும். நம்ம 2 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போக வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒண்ணானது இயேசுவா இருக்கணும், பக்கத்துல பூஜ்யமாய் நம்ம இருக்கணும். நம்ம எவ்வளோ பூஜ்யம் நம்ம அப்படி போயினே இருக்குதோ அந்த ஒண்ணுக்கு தான் மரியாதை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னாகி இருக்கிற பிதாவாகிய தேவன் அவர் 2ஆய் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மூலமாய் வந்து 3ஆய் நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாசிமா. ಅಪಮಾನ ಹೊಂದಿ ಹೊಂದಿ ನಮಗೆ ಸಾಕಾಯಿತು. அவமானத்தை பெற்று 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 போதாச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருப்பா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் இது. இயேசு கிறிஸ்துவை தேடினால் என்ன இருக்குது? உபத்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு உபத்திரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவர்கள் சுயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. சுயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, கர்த்தரோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவர்களுக்கு அதிகமான நிந்தனை அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட சாகிற வரைக்கும் அவரோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சுயத்தோட வரவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் செய்வார், அவர் காரியத்தை செய்வார். சுயத்தோட வந்தா சுயத்தோடு போனா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் எதாகிலும் நான் கடைசி வரைக்கும் கர்த்தர் எனக்காக நிக்கட்டும், நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்றவர்களுக்கு கர்த்தர் சாகிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிமா. ಲೋಕ ಭೋಗಿಗಳ ಹಾಸ್ಯದಿಂದಲೂ உலகத்தின் போகிய காரியங்களிலே ಗರ್ವಿಷ್ಠರ ನಿಂದೆಯಿಂದಲೂ பெருமைக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಬೇಸತ್ತು ಹೋಗಿತ್ತು. எல்லாம். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. இன்றைக்கு உலகத்தாரும் எதை வெறுக்கிறார்கள்னா, சர்ச்சுக்கு போயிட்டீங்களா, சர்ச்சுக்கு போயிட்டா படம் நம்ம தான் சர்ச்சில் நீ ஏன்ப்பா மாறிட்ட, என்ன வெளிநாட்டு அப்படின்னு நானே யானை திம்மோடு சர்ச்சை வச்சு யா கத்தி நான் பிரசவம் பண்ணிட்டு ஆறாமல் வாட்ஸ்அப்லையோ குரூப்லையோ எவ்வளோ ட்ரெண்டுங்க இன்னைக்கு ஃபோன் இருக்குது. ஃபோட்டோ பிடிச்சி ஒன்றுனா அமெரிக்காவுக்கு அனுப்பியிருந்தா அமெரிக்காவுக்கு எனக்கு பணம் வந்துட்டே இருக்குமே. புரியுதுங்களா? யாருடைய கையை நோக்கி இந்த சபை நோக்கி பார்த்ததில்ல, உங்களுடைய கையை நோக்கி இந்த சபை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சபையை காட்ட வேண்டும், நீங்கள் சபையை தாங்க வேண்டும். சபை உங்கள் மேல வைத்த பெரிய கடமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை ஆண்டவர் எனக்காக கொடுத்தார். இந்த சபைக்காக என் பிரயாசத்தையும் என்னுடைய ஜீவனுடைய காரியத்தையும் என்னுடைய ஆலயம் தேவ ஆலயமா இருக்கிறபடினாலே நான் வாரத்துல ஒரு நாளாவது வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்ப 7 நாள் ஜெபம் பண்ணணும்னு இருக்குது. ஆனா ஜெபம் பண்றீங்கன்னா இல்ல, ஒருவரும் இல்லை. தேவன் ஆலயம் ஜெபிக்கிற வீடு என்பதை வேதம் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಗತಿ ಏನಾಗುತ್ತಿತ್ತು? என்ன ஆயிருக்கும்? தேவன் நம்மிடத்துல இல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை கடவுள் நம்மை தேடி வராதிருந்தா நம்முடைய கதி என்ன இருக்கும்? ஹல்லேலூயா. நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஆனா எல்லாமே தெய்வம் சொல்லி நம்ம போயிட்டு இருப்போம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. மூக்கு குத்து அப்படிலாம் குத்திருப்போம், வாய் குத்துக்கினாலும் குத்திருப்போம், முது குத்துக்கினாலும் குத்திருப்போம், இடுப்பு குத்திக்கினாலும் குத்திருப்போம். எதை காட்டினாலும் எது சொல்றாங்களோ அதுக்கு பின்னால் போயிருப்போம். அங்க போ ஒரு 2000 ரூபாய் கொடு, இங்க போ 3000 ரூபாய் கொடு, இங்க போ ஒரு 10,000 ரூபாய் கொடு. இப்படி கொடுத்து 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 நீ தான் கடனாளி ஆயிருப்ப தவிர அவன் வாங்குறவன் பணம் புரியுதா? புரியலீங்களா? அல்லேலூயா. 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 நீங்க கொடுத்த அநேக காரியங்களுக்காகவும் அநேக உதவிகளுக்காகவும் உங்களுக்கு மாசம் மாசம் இங்க என்ன ஆகுதோ அதை என்னால் முடிந்த அளவு ஆண்டவர் கொடுத்த அந்த சிறிய காணிக்கையினால தசமமுகத்தினால் உங்களுக்கு ஆதாரம் செய்யும்படி உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது அந்த காரியங்களை யார் ஏன்னா நாளைக்கு நீங்க சாப்பிட்டீங்க, நீங்க பணக்காராயிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பேச்சு பேசது கூடாதபடி வருகிற காரியத்தை காணிக்கைகளை நாங்கள் அப்படி என்ன பண்றோம், சபைக்காகவும் சபையுடைய காரியங்களுக்காகவும் அப்படி என்ன பண்ணுகிறோம், போடுகிறோம். அதிலிருந்து ஆசீர்வாதம் உங்களுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. 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 ವಾಸಿಗಮ್ಮ ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಗತಿ ಏನಾಗುತ್ತಿತ್ತೆಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರೇ ಹೇಳಲಿ. நீங்க சொல்லுங்க, கடவுள் ஆண்டவர் உங்களை தேடி வராதிருந்தா உங்கள் கதி என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க பண்ணுங்க. பரலோகம் நரகம் தெரிஞ்சிருக்குமா? பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது. சத்தியம் என்னன்னா பொய் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்குமா? எதை சொன்னோ ஆமன் தலாடிக்கினே இருந்தீங்க. இப்போ எது சொன்னாலும் கவனித்து கேட்குறீங்க. அப்படி கவனித்து கேட்கும்படி செய்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? உலகம் என்ன சொல்லிச்சோ ஆமா தாய்த்து கட்டிக்கோ, இன்னைக்கு உனக்கு நல்ல நாளா வருது அப்படின்னு அன்னைக்கு கட்டிக்குவேன். கழுத பாரு, இன்னைக்கு எனக்கு நல்லா என்ன பண்ணோம், இன்னைக்கு கழுத முடிஞ்சு பார்த்தா இன்னைக்கு எல்லாம் வீட்டுல பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கழுதத்துக்கு இந்த வீட்டுல வளர்க்கல, பூனையா வளர்க்குற. அல்லேலூயா. மிருகத்தையும் மிருகத்துடைய சொரூபத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரிக்க கூடாது, அதுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. உன் தேவனாக கடவுளுக்கு மட்டும் தான் என்ன பண்ணும், பயப்படணும், நடுங்கணும். அவருக்கு மட்டும்தான் மகிமை கிருபை செலுத்தப்பட வேண்டும். யாருக்காக மகிமை? தேவாதி தேவனுக்கு பூமியிலிருந்து செய்யப்படுகிற ஒவ்வொரு மகிமையும் இந்த தேவனுடைய மகிமையினால தேவனுக்குடைய பண்டிகை சாலையிலே அவர் பரிபூர்ணமாய் அவர் நம்முடைய வேலைக்காரனாய் இருந்த நாம் அவருடைய கண்ணை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய எல்லா விதமான அர்ப்பண ஜெபம் எல்லாம் அவருக்கு மழை போல செய்ய வல்லமுள்ள பிரசன்னமாய் இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கொஞ்சம் யோசிங்க, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? எது பார்த்தாலும் ஆமா சண்டை பிரச்சனை போராட்டம் வந்துட்டே இருக்கும். இப்போ நான் பெருசா இப்ப சரி ஆகிதா? யார கர்த்தரை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில ஆண்டவர் சரியாய் மாற்றிருக்கிறார் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை வீழ்த்தி சொல்வீங்க. என்ன ஆண்டவர் என்னை மாற்றிருக்கிறாரே. அல்லேலூயா. நிச்சயமாவா? போய் சொல்ல தானே சொல்ற பேச்சு கேக்குறீங்களா? அல்லேலூயா. அம்மா அது செய்யாதன்னு சொன்னா அதை கேட்பீங்களா? கேட்பீங்க. அப்பாவுக்கு மட்டும், ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, இன்னைக்கு மட்டும் கேட்கிற, நாளைக்கு நான் செய்யறேன். அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் நான் கேட்டுறேன், ஏன்னா ஆவியானவர் எனக்காக பேசிட்டாருப்பா. நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டாரு, நான் என்ன பண்றேன், இன்னைக்கு மட்டும் கேட்டு நாளைக்கு என்ன பண்ணிடுறேன், நான் செய்யறேன். அல்லேலூயா. 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 நான் செய்து இருப்பேன், ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சத்திய வேதம் என்னத்துக்கு கொடுத்திருக்கிறார், அதை சபைகளை வாசிக்கும்படி, அதை நீ கேட்கும்படி, உன்னில் இருக்கிற கிரியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி. அல்லேலூயா.
ஒப்பு கொடுக்காம உன் பாவம் உன்னை விட்டு வெளியே போகவே போகாது. அது எப்படிப்பட்டது? தந்திரம் உள்ளது சர்ப்பம். உன்னில அப்படியே வணங்கி அப்படியே என்ன பண்ணிருக்கோம்? அப்படியே அடங்கி இருக்கும். ஹல்லேலூயா. தேவ மகிமையினாலே ஸ்தோத்திரிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தேவனோடு கூட இணங்கும் போது, தேவனோடு கூட அசையும் போது, தேவன் அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து வெளியே போடுவார். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிமா. ನರರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಾಗ ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರು ಕೋಪದಿಂದ ಉರಿಗೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಜೀವ ಸಹಿತ ನುಂಗು ಬಿಡುತ್ತಿದ್ದರು. ஆமென். எப்படிப்பட்டவர்கள? தேவன் நமக்கா இருக்காம இருந்திருந்தா அந்நியர்கள், புறஜாதிகள் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லி சொல்லி பேசி பேசி சாவச்சிருப்பாங்க. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்னு நீ எதனா சொல்லு, நீ எதனா பண்ணு, ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு போடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போடுவாங்க, இல்லனா மந்திரக்காரட்ட போடுவாங்க. நீ ஏதாவது செய் அவங்களுக்கு விரோதமா, அவங்க என்ன பண்ணுவாங்க? மூட்டை மட்டும் 33 பல்ல சிரிச்சு அப்படியே பல்ல காய்ச்சி அப்படியே சொல்லிட்டு பின்னால போய் ஊசி குத்திட்டு இருப்பாங்க. யாருக்கு? காக்கி சட்டைக்காரனுக்கு. அவனுக்கு குத்திட்டு அவன் கேட்கறியா? ரெண்டாவது ஒருத்தன் புடுக்காரவான், அவன்கிட்ட சொல்லுவான், அவன் எல்லாம் குத்துற, நீ என்ன பண்ண? அவன் எனக்கு இல்லாதவ பண்ணிட்டு. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படியாப்பட்டவனையும் ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட ராஜனாவை மாத்தின தேவன். கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்களேன். ராஜனாவை எப்படி இருக்கிறாரு? இப்போ எப்படி இருக்கிறாரு? வெள்ளிய சொல்லே மாட்டார் இல்லையா? இதுக்கு பின்னால எப்படி இருந்தா தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் குட்டி சேத்தா கால கீழே வச்சு குட்டி சேத்தானே அவங்க போய் இவங்களுக்கு போய் செய்யணும். அப்படிப்பட்ட மந்திரவாதியை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரியவர். நான் என்ன பெரிய யோகம் சொல்லல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயில இங்கிலீஷ் வார்த்தை தான் வந்து இருக்கும் 24 ஹவர்ஸ். எனக்கு வீட்டுல இருந்து வெளியே வந்தா 24 ஹவர்ஸ் இங்கிலீஷ் வார்த்தை வாயை தந்தா இங்க அம்மா அப்படின்னா வரும். அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வாயை திறந்தா இயேசு நல்லவன் தான் வந்து எதுவும் வர மாட்டேங்குது. இதெல்லாம் மாற்றினவர் என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. 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 நீங்க கொடுத்தாதான் அந்த ஆண்டவர் உங்களை மாற்றுவாரு. இல்ல நீங்க இருக்க வேண்டியது அப்படியே தான் இருக்குவீங்க. ஆமென். ஒரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு கடிவாள ஆசீர்வாதம் நீங்க பெறாம இருப்பீங்க. வருவீங்க, சர்ச்சில் உட்காருங்க, கைத்தாளம் போடுவீங்க, இயேசு கூட இருப்பார், ஒரு கடனை ஆடுவீங்க, அப்புறமா குதூகலம் கொண்டாட்டமா எங்க இருப்பீங்க? இயேசுக்குள்ள இருப்பீங்க. விடுதலை கொடுத்தார் வேறவங்களெல்லாம் கொடுத்தாரு, ஒன்றும் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. புரியுறீங்களா? ஆமென். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு முழு விடுதலை ஆண்டவர் இப்பொழுது கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நியர்களுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க கூடாதுல்ல. ஆனால் அந்நியர்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விடுவித்தது எதுக்காக? விடுவித்தது எதுக்காக? சத்தியம் என்றால் என்ன? பரலோகம் என்றால் என்ன? பூலோகம் என்றால் என்ன? வானம் மண்டலம் என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் யார் என்பது சொல்லுகிறவர் என்பதை நீ அறிய வேண்டும். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் இந்த சத்திய வேதத்தை கேட்டு கேட்டு கொஞ்சமாவது தேவனுடைய ஞானம் உங்களுக்கு வந்திருக்குது? வந்துக்குதா? 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 இதெல்லாம் செய்தவர் ஆண்டவராகிய தேவன். இதெல்லாம் செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் செய்தது வசனம். நான் என்ன தப்பாயிடும்? நான் உன்னை தெரிஞ்சு கொள்ளல, இவர் உன்னை தெரிந்து கொண்டார். இவர் உன்னை புறஜாதிகளுடைய கையிலிருந்து ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. எதற்காக? கீழே வாசிமா. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಪ್ರವಾಹವು ನಮ್ಮನ್ನು ಬಡಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿತ್ತು. நிச்சயமாய் பெருமழையும் நம்ம என்ன பண்ணிச்சு?
அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. Hallelujah. நேற்று யாராவது டிவி நைன் பார்த்தீங்களா? பார்க்கலையா? சரி. அமெரிக்காவில் இன்றைக்கு பெரிய சூறாவளி காற்று வந்து அமெரிக்க தேசம் பாதி தேசத்தை அந்த சூறாவளி காற்று எல்லா வீட்டையும் காரெல்லாம் ரோட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த காற்று 100 வருஷத்துக்கு முன்னால் வந்த காற்று இன்னைக்கு காரெல்லாம் எங்கே திரும்ப மரத்து மேலே இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எதை ஆசைப்படுகிறோமோ அதெல்லாம் அதை நம்ம வெறுத்து கர்த்தரை நம்ம முழு உள்ளத்தோட, ஆண்டவரே நீ என்னோட கூட மட்டும் இருந்து நீ ஆசைப்படு, உன்னோட கூட கர்த்தர் இருப்பார், உன்னோட கூட கடவுள் இருப்பார். இந்த சத்தியத்தை நீங்க கேட்கலன்னா உங்களோட கூட கடவுள் இருக்க மாட்டாருங்க. தயவு செய்து நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்பா இருக்கிறத நீ சொல்லிடு, கேட்கறத கேட்கட்டும், சத்தியத்தை சத்தியமா கேட்கட்டுமே. ஏன்னா இன்றைக்கு அநேக பொய்கள் சபைகள் தலையாட்டி கொண்டு அவர்களுக்கு சில கூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களை எச்சரிக்கையா உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் இன்னும் எழும்புங்க, கர்த்தருக்காக நீங்கள் திறந்து கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. ஒரு வேளை இல்லாமல் இருந்தால் தண்ணீரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மூழ்கடிச்சிட்டு இருக்கோம். நம்மளையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மண்ணுக்குள்ள தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காலங்களில் இருந்து கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர். ನೀರಿದ ಪ್ರವಾಹವು ನಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸಿ ಬಿಡುತ್ತಿತ್ತು. ಯೆಹೋವನಿಗೆ ಕೊಂಡಾಟವಾಗಲಿ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಅವರ ಹಲ್ಲುಗಳಿಗೆ ಕೊಳ್ಳೆ ಕೊಡಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ಜೀವವು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ ಪಕ್ಷಿಯಂತಿದೆ. ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಯಿತು, ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆವು. ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು. யாரெல்லாம் ஒப்பு சொல்லுவீங்க? அவர்னாலதான் நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவர்னாலதான் தேவனுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அவர்னாலதான் எனக்கு ரட்சிப்பை கிடைச்சிச்சு வேதவசனம் சொல்லுங்க. அவர்னாலதான் நான் இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துக்கிறேன். நான் சர்ச்சில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் எனக்கு மகிமை மேல மகிமை வந்து கொண்டு இருக்கும், கிருபை மேல கிருபை கொடுத்துருக்கும். வேற பேச்சு பேசுனா நீங்க என்ன திட்டலாம், வேற பேச்சு பேசினா ஒரு குர்கா அடிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிற எச்சரிக்கையாய் கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்வு அசதி வந்தா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இயேசு நாமத்தை நிறுத்துங்க. அப்படியே நிறுத்துங்க, நில்லும். அல்லேலூயா. ஏசப்பா எதனால நிறுத்தினா தெரியுமா? பெருங்காற்றை நிறுத்தினவர் என்றான். காற்றை நிறுத்தினவர், கடலை நிறுத்தினவர், மரணத்தை கூட அவர் நிறுத்தி வைத்தாரையா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனால முடியும், உன்னாலயா முடியாது? அவர் இயேசு கடவுள், நான் யாரு மனுஷன்? நீ சொன்னவர் செய்வாரையா? அப்படிப்பட்ட தேவனாயா அவர்? சொல்லுங்க, நீ சொன்னால் அவர் செய்ய வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. 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 ஏதோ சின்ன பாட்டு ஒன்று இருந்துச்சு, கையெழும் மேகம் காணுவர என்ன பண்ண மாட்டேன், உன் சமூகத்தை என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். பாடலாமா? அந்த வரி கொஞ்சம் 2 வரி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அது கூட நான் உங்களோடு கூட நான் பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம், கையளவும் மேகம் நாம் காணுவர கர்த்தரை நாம் விடவே கூடாதுங்க. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு குரணியா இருக்கிறார். பிசாசு எப்ப விடுவைப்பான், எப்போ அவனுடைய கண் அப்படிதாங்க, எப்போ விடுவைக்கலாம், எப்போ உன்னை இயேசுகிட்ட இருந்து தள்ளலாம், உன்னை சாபமாக்கலாம், உன்னை அவன் ஏன்னா அவன் இருந்த இடத்துக்கு நீ போக கூடாது. ஏன்னா அவனை மகிமையினால உருவாக்கினார், உன்னை மண்ணினால உருவாக்கினார். நீ மண்ணு, அவன் எப்படிப்பட்டவன்? மகிமை. அந்த மகிமைக்கு ஸ்தானத்துக்கு மண்ணை கொண்டு கொடுத்துறியா? அதனாலதான் அவன் ஒய்த்தேச்சல் குடிச்சவன். யார் மேல? யார் மேல? மனுஷரா இருக்கிற உங்கள் மேல அவனுடைய ஒய்த்தேச்சல். ஏன்? நான் இருக்கிற இடத்துக்கு சாதாரணமா இருக்கிற மண்ணு வருது, இந்த மண்ணை என்ன பண்ணோம்? வரவே கூடாது, துட்டி வைப்போம்.
சண்டை போடு வைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ற பேச்சு கேட்காத வைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் இன்னைக்கு மட்டும் தானா, நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிறவன் பிசாசானவன். ஆமென். வேத வசனம் சொல்லுது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் பொய்யை நாடாதீங்க, ஆமென். ஒரு நாளும் பொய் பேசாதீங்க, ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யாதீங்க. ஆமென். ஏனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Jesus. Holy glory. Jesus. Jesus. Hallelujah. Jesus. கையளவும் மேகம் காணுவர அப்பா உன்னை விடவே மாட்டேன். முடிந்த அளவு யார் தேவனுக்குள் அபிஷேகம் பெற்று கொண்டிருக்கிறீர்களோ தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் ஆவிலே ஜெபம் பண்ணுங்க. ஆவிலே ஜெபம் பண்ணா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை யாருக்கு வரலையோ அவங்க கரங்களை உயர்த்துங்க. தேவன் ஆவியானவர் அந்த அந்நிய பாஷை உங்கள் மேல ஊற்றப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுதான் சொன்னார், நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதுல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுகிறதுல அந்நிய பாஷைகளை விரும்புங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அந்நிய பாஷை என்னுடைய உண்மையில கர்த்தரோடு கூட பேசுகிற வார்த்தை அது. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட பேசுகிற வார்த்தை தான் அந்நிய பாஷை. அந்நியர்களுக்கு அது புரியாத பாஷை. அந்நிய பாஷைனா அந்நியர்னா தேவனை அறியாதவர்களுக்கு புரியாத பாஷை. இது கர்த்தருடைய பாஷை. இது வரும், அவ்வளவுதான். இந்த வார்த்தை பிடிச்சிக்கின்னு எனக்கு அந்நிய பாஷை வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப எடுத்து வச்சுக்கூடாது. வரங்கள் 9 வரங்களிலும் இது ஒரு வரங்கள். எல்லா வரங்களை காட்டிலும் எந்த வரம் தான் பெஸ்ட் வரும்? எல்லா வரங்களை காட்டிலும் எந்த வரம் தான் பெஸ்ட் வரும்? கர்த்தரை அறிகிற அறிவு தான் பெஸ்ட் வரும். சொல்லுங்க. இவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிறது தான் உண்மையான வெளிச்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளே வாருங்கள். அல்லேலூயா. கண்களை மூடி வசனம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் ஜெபிக்கணுங்க, எல்லாம் அந்நிய பாஷை பேசணும். ஆவினால் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் மித்துங்கள்லாம் கண்ணை மூடுங்க. மிச்சங்கள்லாம் யாரும் கண்ணை திறக்காதீங்க. தயவு செய்து கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. தயவு செய்து ஆவிக்குள்ள நிரம்புங்க. கேளுங்க. ஆவியானவர் உங்க ஊழியக்காரர்கள் சொன்னாங்கல்ல, நான் ஆவியில ஜெபிக்கணும்னு. நான் ஆவியில ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட உள்ளாவுங்க. நான் ஆவியோட உண்மையோடு சபையில நாடி வரனால உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய வேலைக்காரி. என் எஜமானை நோக்கி என் கண்கள் இன்னைக்கு ஏறெடுக்க போகுது. என் கண்கள் என் எஜமானை நோக்கி கூப்பிடுது, எஜமானே உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுங்க. எத்தனை பேர் கேட்பீங்க? எத்தனை பேர் கேட்பீங்க? எல்லாரும் ஒரு செகண்ட் எல்லாம் அந்நிய பாஷை பேசி யார் யார் ஆவியில நிரம்பி இருக்கிறீர்களோ, யாருக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாருக்குள்ள வரலையோ அவர்களுக்காக நீங்க அந்நிய பாஷை பேசுங்க. உங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, உங்க அக்கத்துல இருந்தாலும் சரி, உங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்க அந்த வர வல்லமை என் பக்கத்துல இருக்கிற என் நவீனுக்கு வரணும், என் ரமேஷுக்கு வரணும், என் கிரணுக்கு வரணும், இங்க இருக்கிற மஞ்சுக்கு வரணும், இங்க இருக்கிற பிரதீபாக்கு வரணும், இங்க இருக்கிற அர்ச்சனாக்கு வரணும், இங்க இருக்கிற ஆகாஷுக்கு வரணும், இங்க இருக்கிற ரெபக்காக்கு வரணும், இங்க இருக்கிற எக்ஸிபாக்கு வரணும், இங்க இருக்கிற அண்ணாளுக்கு வரணும், இங்க இருக்கிற சபையில் இருக்கிற ராஜனுக்கு வரணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையே ஆண்டவரே, பெருமழைக்காக உங்களுடைய பாதத்தை பிடித்து நான் கேட்கிறேன். ஆவியினாலே ஜெபிங்க, ஆவிக்குள்ள ஜெபிங்க. சத்தம் கேட்கல, உங்க அந்நிய பாஷை ஜெபம் கேட்கல, உங்க அந்நிய பாஷை ஜெபம் கேட்கலங்க. போராடுங்க. உன் சகோதரியை நீ எப்படி நேசிப்பா? இப்படிதான் நேசிக்கணுங்க.
உனக்கு இப்படிதான் நேசிக்கணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை வரும், என் சகோதரனுக்குள்ள வரட்டும். எனக்குள்ள இருக்கிற கிருபை என் பிள்ளைகளுக்கு வரட்டும். எனக்குள்ள இருக்கிற வல்லமை என் நவீனுக்குள்ள வரட்டும். எனக்குள்ள இருக்கிற மகிமை என் கிரணுக்குள்ள வரட்டும். எனக்குள்ள இருக்கிற கிருபை என் பிள்ளைகள் ரமேஷுக்கு வரட்டும். எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல வரட்டும் வரட்டும் சொல்லி அந்நிய பாஷையினால தயவு செய்து எல்லாரும் ஜெபமா எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷையினால ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையினால ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையினால ஆசரை நீங்க உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். யாருக்காவது சோர்வா இருக்கீங்களா? யாருக்காவது கொஞ்சம் தூக்கம் மயக்காதுன்னு நினைச்சீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பம் அப்படியே சாய்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படி எதனா சிந்தனை வருதுங்களா? சொல்லுங்க, வேணா நீங்க போங்க, அப்படிப்பட்டவர்கள் போங்க. உங்களுக்கு எந்த விதமான தடைகள் இல்லை. ஆனால் கர்த்தர் பேசும்போது உங்க காதை கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ಆಕಾಶ ಮಂಡಲವೇ ಇದಕ್ಕೆ ಬೆಚ್ಚಿ ಬೆರಗಾಗು. எதுக்கு சந்தோஷம் வரணுங்க. நான் இப்ப பண்ண பாரு என் ஜெபத்திற்கு, நான் இப்ப பண்ண ஸ்தோத்திரத்துக்கு, நான் இப்ப பண்ண தேவனுடைய மகிமைக்கு ஆக என்னை பார்த்து என்ன பண்ணோம்? அப்படியே பிரமிக்கப்படணும். எத்தனை பேர் சொல்றீங்க? என் சத்தத்துக்கு பிரமிக்கப்படணும். என் வானம் மண்டலம் ஆமென் சொல்லுங்க. ಬೆಚ್ಚಿ ಬೆರಗಾಗು, ತತ್ತರಿಸು, ಹಾಳಾಗು ಎಂದು ಯೆಹೋವನು ನುಡಿಯುತ್ತಾನೆ. ನನ್ನ ಜನರು 2 ಅಪರಾಧಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், வேத வசனம் எடுக்கும் முன்னால 2 விதமான தவறுகளை நீங்க செய்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2 விதமான தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. ನನ್ನ ಜನರು 2 ಅಪರಾಧಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆಯಾದ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಮಗೋಸ್ಕರ ತೊಟ್ಟಿಗಳನ್ನು, ನೀರು ನಿಲ್ಲದ ಬಿರಿದ ತೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇಸ್ರಾಯೇಲು ಒಬ್ಬ ದಾಸನೋ ಮನೆಯ ಗುಲಾಮನಾಗಿ ಹುಟ್ಟಿದವನು ಏಕೆ ಸೂರೆಯಾದನು? ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳು ಅವನ ಮೇಲೆ ಗರ್ಜಿಸಿ ಆರ್ಭಟಿಸುತ್ತವೆ. ಅವನ ದೇಶವನ್ನು ಹಾಳು ಮಾಡಿವೆ. ಅವನ ಊರುಗಳು ಸುಟ್ಟು ನಿರ್ನಿವಾಸಿಗಳಾಗಿವೆ. ஆமென். போதுங்க. இதை நாம் தியானிக்கும் போது சிலர்களுக்கு இது உங்களுக்கு கேட்ட உடனே சிலர்கள் இதை வேண்டாம் வெறுப்பா எடுத்துக்கொள்ளாலும் சரி, சிலர்கள் ஆண்டவரே இன்றைக்கு நான் பொருத்தனையாய் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து நான் பெற்றுக்கொண்டுகிற காரியத்தில் நான் பெற்றுக்கொண்டுதான் வெளியே போவேன் என்று உறுதியாய் நின்று கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிமா கீழே. ನೋಫ್ ಮತ್ತು ತಹಪನೇಸ್ ಪಟ್ಟಣಗಳವರು ನಿನ್ನ ನೆತ್ತಿಯನ್ನು ನುಣ್ಣಗೆ ಮೇದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಿನ್ನನ್ನು ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟು ಇದನ್ನೆಲ್ಲ ನೀನೇ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರಮಾಡಿಕೊಂಡಿದೆಯಲ್ಲ. Hallelujah. 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 Hallelujah.
சபையை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். இயேசுவை தேடுகிற இயேசுவை எத்தனை பேர் தேடி வந்திருக்கிறீங்க? கரங்களுக்கு அப்படியே ஃபுல்லா வரணும். கொஞ்சம்னா கொஞ்சம் தேடுறதுன்னு அர்த்தம். இப்படின்னா இங்க கொஞ்சம் முக்கால் தேடுறதுன்னு அர்த்தம். முழுசா தேடுறீங்களா, அரை தேடுறீங்களா, கால் தேடுறீங்களா? உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முழுசா தேடுறீங்களா? கை உயர்த்தீங்களா? கை நோவா இருக்குங்களா? அல்லேலூயா. இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது எக்ஸசைஸ். அல்லேலூயா. ஒரு 5 வாட்டி பண்ணி இப்படி அவர் கையை ஏற்று, கை உயர்த்து, கையை ஏற்று, கை உட்கார ஏஞ்சிக்கோ. இதெல்லாம் ஏன் சபையில சொல்றேன்னா, உங்களுக்குள்ள சில சோர்வுகள் வரக்கூடாதபடி உங்க நாடி நரம்புகள், ரத்த ஓட்டங்கள், நீங்க உட்காந்து இருக்கிறீங்களா, நீங்க உட்காந்து இருக்கீங்களா, அந்த ரத்த ஓட்டம் சர்க்கிள் ஆகணும். சர்க்கிள் ஆகுறதுக்கு தான் கையை உயர்த்தணும், அல்லேலூயா சொல்லணும், கையை தட்டணும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த சில நமக்கு நம்முடைய சரீரத்துக்கு பலனாய் இருக்கிறபடினால்தான் கையை உயர்த்த சொல்லுகிறோம், கரங்களை தட்ட சொல்லுகிறோம், கரங்களை ஆண்டவருக்கு மகிமையாய் செலுத்த சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு துதிக்காத இருந்ததே உங்களுடைய சாபம். புரிஞ்சுங்களா? யாருக்கு சாபம்? கர்த்தருடைய கடவுள்கிட்ட நீங்க பேசாத இருக்கிறத யாருடைய சாபம்? உங்களுடைய சாபம். ஒண்ணு அப்படியே கணக்கு வச்சுங்க. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை கேட்காதது உங்களுடைய சாபம். ரெண்டு. மூணாவது, கர்த்தர் சொல்லுகிற கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மூணாவிதமான சாபம். நாலாவது சாபம், கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் சாபம். அல்லேலூயா. கர்த்தர் எதெல்லாம் இதை செய்யாதேன்னு சொல்லுகிறார்களோ அத்தனை காரியம் நீங்கள் செய்தால் யாருக்கு சாபம்? உங்களுக்கு சாபமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாலே நான் செய்யக்கூடாது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கர்த்தர் உங்களோடு கூட ஆசீர்வாதம் கொடுக்க வல்லமுள்ள தேவன். கொஞ்சம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறாது இருக்கிறீர்களா? பரிபூர்ணம் ஆசீர்வாதம் என்றால் என்ன, பரிபூர்ணம் ஆசீர்வாதம் இல்லை என்றால் என்ன என்பதை உங்களுக்கு நான் விளக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் கேட்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்றால் நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வீட்டில் அரிசி வரணும். அல்லேலூயா. புரியுதா? புரியுதுங்களா? ஆமென். நீங்கள் ஜெபித்தால் எண்ணெய், என்கிட்ட எண்ணெய் இல்லை, என் வீட்டில் எண்ணெய் இல்லை, இன்னைக்கு எண்ணெய் வரணும். என் வீட்டில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை, என் வீட்டில் என்ன வரணும்? எண்ணெய் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா அந்த வீட்டுக்கு வரணும். எல்லாம் இங்க கொடுங்க, வரணும். ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உப்பு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? சரியா குடிக்கிற தண்ணி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்ட்டுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எதுக்காவது ஆண்டுகிட்ட கேட்டிருக்கீங்களா? எதுக்காவது ஆண்டுகிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? அத்தனை விதமான காரியம், என்கிட்ட பணம் இது, எனக்கு சரி அவர்கள் இருக்கிற இவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், சொல்லி நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு உங்கள் சுயம் இருக்குது. அது நல்லதா கேட்டுதா? உங்கள் சுயம் எந்த இடத்துலையும் அசைவாடக்கூடாது. உங்கள் சுயத்தை வெறுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாயிலும் உங்கள் முன்னிலும் உங்கள் எல்லா காரியங்களும் இயேசுதான் முன்னால் வச்சு நீங்க காரியத்தை செய்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அவரை தவிர எந்த ஒரு ஜெபமும் நீங்க ஜெபிக்க கூடாது. அவர் இல்லாம எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்ய கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது இந்த செய்தி, இப்பொழுது இந்த காரியத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த சிறிய ஜெபத்தை, இந்த சிறிய வார்த்தை உங்களுக்காக பேசியிருப்பார் என்று நான் விசுவாசத்தோட நான் எண்ணுகிறேன். என்னுக்கும் என்னுடைய துளைப்பு பேச்சுக்கும் கனத்தையும் மறைந்து கொடுத்து ஐயா பாஸ்டர் தேவதானா என்ற ஒரு இந்த சபையத்துக்கு அடியனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து இந்த சபையை தேடி வந்திருக்கிறபடினாலே நம்முடைய எல்லா பரத்தை கரங்களை தட்டி
ஃபோட்டோ வரல உடனே வேற இடத்துல பிடிச்சா அப்படி தாமதமானதுக்காக கஷ்டங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு லைவ்ல வருதா? முதலாவது மன்னிக்கணும். கத்தருக்கு இருந்தாலும் வாழ்க்கை நன்றி செலுத்துகிற கத்தர் நல்லதாக இருக்கிறார். எனக்கு விசேஷமாக என்ன சொன்னார், எனக்கு பார்ட்டிஷனில் முடிஞ்சிங்களா? இல்லை சட்டத்தை 15 வருஷம் கத்தர் நல்லதாக இருக்கிறார். எவ்வளோ அருமையான நம்முடைய ஆண்டு, எவ்வளோ அற்புதமான நம்முடைய ஆண்டு, நல்ல அருமையான ஒரு வைராக்கியமான செய்தி நீங்கள் கேட்டீங்க. அல்லேலூயா. நான் ஐயா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவருக்கு லொக்கேஷன்லாம் போட்டார் வரணும்னு சொல்லிட்டு. நம்ம சபை நடக்கிறதெல்லாம் பையன் இன்னொரு சபைக்கு போயிட்டு அங்கே செய்தி கொடுத்து அவர் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுப்பு அவர்கிட்ட விட்டு ஓடி இருந்திருந்தாங்க. எத்தனை மணிக்கு முடியும்? 1 மணிக்கு. வெரி குட். நல்ல 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவேன் நான். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் கொஞ்சம். கத்த நல்ல செய்தி கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷம் செய்ய? 15 வருஷம். ஊழி என்பது சாதாரணமான காரியம் இல்லை. கர்த்தர் அற்புதமாக இந்த ஊழியத்தை நடத்தியிருக்கிறார். ஊழியம் எல்லாரும் செஞ்சலாம். ஆனால் அந்த ஊழியத்தின் பாதையில் போகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப 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 கஷ்டம். அற்புதமாக கர்த்தர் நடத்தினா அவர் தான் நடத்துகிறார். ஊழியத்தை உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் டியூட்ரானமி உபாகம புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶಕಂಡ 11 ಅಧ್ಯಾಯ 11 ವಾಕ್ಯ. ಧರ್ಮೋಪದೇಶಕಂಡ 11 ಅಧ್ಯಾಯ 11 ವಾಕ್ಯ. 15 ವರ್ಷ ಸೇವೆ ಅಂದರೆ ಎಷ್ಟೋ ಅನುಭವ ಇರ್ತದೆ ಭಾಷೆಗಳಿಗೆ ಮತ್ತು ನಿಮಗೆ ಎಷ್ಟೋ ಅನುಭವ ಇರ್ಬೋದು. ದೇವರು 15 ವರ್ಷ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಂತೆ ತುಂಬ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಕೆಲಸ ಮಾಡುವುದು ಮತ್ತು ಸೇವೆ ಮಾಡುವುದು ತುಂಬ ಕಷ್ಟ. ನೋಡೋಕ್ಕೆ ಈಸಿಯಾಗಿರ್ತಾರೆ. ಏನೋ ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡು ಗಾಡಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಏನೋ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೆ, ನೋಡೋಕ್ಕೆ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ಇವರಿಗೆ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸಬಹುದು. ಬಟ್ ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದರೆ, ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೆ ಆವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಯಾಕಪ್ಪ ಈ ಸೇವಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. ಆವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಅದೇ ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಒಂದು ವಾಕ್ಯ, ಕಳಕು ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟವೆ திரும்பி பார்க்க கூடாது. அந்த மாதிரியா போயிடலாமா அப்படின்னு யோசிப்போம். உபாகமம் 11:11 படிங்க. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசுவாசிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு அற்புதமான அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அருமையான ஒரு வார்த்தை, நீ சுதந்தரிக்க போகிற தேசம்
உனக்கு கொடுத்த தேசம், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்த நன்மைகள் அவ்வளவு பெரிய விஸ்தாரமான தேசம் அது. இந்த மகாநகர பட்டணத்தில் நாம் குடியிருக்கிறது பாக்கியம். அல்லேலூயா. இந்த மகாநகர பட்டணத்துல இப்படிப்பட்ட இடங்களை குடியிருப்பது இன்னும் அதிகமான ஆச்சு. எங்கெங்கோ இருந்தோம், ஏதோ சொந்த இடமோ வாடகை இடமோ ஏதோ ஒரு இடத்துல மேன்மையான இடத்துல இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த பக்கம் வருவதற்கே நான் பயப்பட ஓடிட்டு சைக்கிள் எடுத்து நான் அப்படி வருவேன். சஜா போகிற வழியே போவேன் சைக்கிளில். ஆனால் இந்த பக்கம் திருமணம்லாம் காடு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே தான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சைக்கிளில் பாட்டு சுற்றுவேன், பெங்களூர் முழுவதும் சுற்றுவேன். ட்ராக்ஸை கையில் வச்சுக்கின்னு கைத்தில் மாட்டிக்கின்னு அந்த பேகை பைத்துக்கார மாதிரி சுற்றுவேன். நான் வட்டிக்கால நின்று சேகை ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் போயிட்டு இப்படி ஒசூர் வெளியே போவோம், ஆனைக்கால் வெளியே போவோம், அந்த நாயந்தில்லி மைசூர் அந்த பக்கம் போவேன், ஜாலையில் மறு போவோம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. அந்த நல்மங்கலாண்டுவோம் அந்த பக்கம் அங்கே வெளியே போவோம். அப்படின்னா பார்த்துக்கணும். ஆனால் இப்போலாம் சுற்றியும் புறம்போக்கு இடங்கள் பார்த்துருக்குறேன். சும்மா வச்சு கட்டியில பெரிய பில்டிங்கு ஹாஸ்டல் என்னென்ன வச்சுருக்கலாம், அவ்வளோலாம் கட்டியிருக்கலாம். ஆனால் எதுவுமே ஆசைப்பட மாட்டேன். நான் எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது இது வெளியே கூட. இப்போ தான் யோசிக்கிறேன், இந்த மாதிரிலாம் பெரிய இடத்த பார்த்துருந்தா அழகாக ஒரு பைபிள் காலேஜ், அழகாக ஒரு பெரிய சர்ச்சு ஹாஸ்டல்லாம் கட்டி இன்னும் பெரிய ஊழியர்கள் செஞ்சுருக்கலாமே இப்போ யோசிக்கிறேன். ஆனால் அப்போ யோசிக்கலை. என்ன செய்யணும்? ஏசுநாதரை சொல்லிடணும், சத்தியம் சொல்லிடணும். எவ்வளோனா எங்கன்னா போட்ட சர்ச்சுக்கு வரோம், நம்மளால வரட்டும், அவ்வளோதான். இப்படி வாங்க இப்போ அந்த யோசனை வருது. ஆனாலும் அந்த யோசனை வராது பிடிக்க நான் என்ன செய்கிறேன்னா, ஆண்டவர் இருக்கிறது போடுறது, இருக்கிற ஊழியம் போடுவோம், நான் பரலோகத்துக்கு வந்தால் போகுதுன்னு ஆசைப்படுறேன். கோடி கோடியாக இருக்கிறவன் நரகத்தில் போயிருந்தான் ஒருத்தன். அந்த மாதிரி போகக்கூடாது இல்லையா? நமக்கு வர்றது என்ன இருந்தாலும் அது போகும், நம்ம எப்பவும் போகிறது இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு சபை வேணும், ஒரு இடம் வேணும். இது இருக்கிற திருப்தி தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை விட ஒரு நல்ல இடத்த ஆண்டவர் அப்பா அவங்கள ஆரம்பிக்கணும். எல்லாம் சந்தோஷப்படுறீங்களா இல்லையா? வேணுமா வேண்டாம்? ஒரு இடம் தருவார் ஆண்டவர். அந்த யாரை கொண்டாங்க எப்படி ஆகிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். கானான் தேசத்துல அவங்க சுதந்திரிக்க போற தேசத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தாருன்னா, நீங்கள் வெட்டாத கிணறு, நடாத வீடுகள். இந்த இடத்துல நம்ம கட்டாத வீடுகள் தானே. ஆனாலும் நம்ம பிரயாசப்பட்டோம், கொடுக்கறத கொடுத்தோம், பிரயாசப்பட்டதை பட்டோம், செய்யறத செஞ்சோம். நம்மளை ஏமாத்தணுங்களும் உண்டு, நம்மளை சந்தோஷப்படுத்தணும் உண்டு. நன்றி, கர்த்தர் பார்த்துக்கிறார் அதெல்லாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். அல்லேலூயா. வருஷம் முதற்கொண்டு அந்த வருஷம் முடிவரை கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது நம்ம விசாரிக்கிறது, நம்மளை விசாரிக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறானபடினாலே உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறார். ஒரு அப்பா அம்மா விசாரிக்கிறாங்களே இல்லையோ, நம்ம உடன் பிறந்தவர்கள் விசாரிக்கிறாங்களே இல்லையோ, நம்ம சொந்தங்களை விசாரிக்கிறாங்களே இல்லையோ, கர்த்தர் நம்ம விசாரித்துக் கொண்டே ஆண்டவர் விசாரித்துக் கொண்டே. அதனால் நம்முடைய கவலை எல்லாம் மனிதன் மேல வைக்காதபடிக்கு ஆண்டவர் மேல வைக்கணும். உபாகமம், தேவ உபாகமம் 1:31 அப்பா எனக்கு 15 வருஷத்தை எப்படி ஊழியத்தை சுமந்து கொண்டு வந்தார். 2 பேர் 3 பேர் ஆரம்பித்த ஊழியம், ஒரு குடும்பமாக ஆரம்பித்த ஊழியம், ஒன்றுமில்லாத ஒரு ஊழியம், இன்னைக்கு இந்த அளவில் வந்து அருமையாக லைவில் கொடுக்குற அளவில் நின்றுருக்குது எனக்கு அந்த ஊழியம். இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இன்னும் வித்தியாசமாக இருக்கும் போல் தெரியும். அல்லேலூயா. கட்டாயம் ஆண்டவர் நமக்கு இடத்தை தருவார். உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு
கொண்டு ஒரு மனுஷன் தான் பிள்ளையை சுமந்து கொண்டு கடந்து போவது போல நீங்கள் இவ்விடத்தில் நீங்கள் இவ்விடத்திற்கு வர சுமக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ಆಂಡವನೇ ಸಿಗುವಾಗ ಕಾಣದ ಬದ್ರಿ ನೀವು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿದ ಪರ್ಯಂತವೂ ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಣದಲ್ಲೆಲ್ಲ ಮಗನನ್ನು ತಂದೆ ಹೇಗೆ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತನಲ್ಲವೇ சுமந்துகொண்டாரில்லையா? சுமந்துகொண்டார். ஊழியம் ரொம்ப கஷ்டம். சொன்னது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆட்கள் ஈஸியாக இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ தேவை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சில நேரங்களில் அடி வாங்க கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள். ஜெபிச்சாவே சில பேர் ஓடிடுறோம். இப்போ நம்ம கதவை சாத்திட்டு ஆராதிக்கிறதுக்கே காரணம் சத்தம் வருதியா, வரியானவன் எவ்வளோ மாற்றணும் பார்த்துக்கலாம். விடுங்க, அது மாதிரி கதை சொல்கிறேன். நம்ம கடந்து வந்த காலங்கள் நான் 1995 பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தேன். 95 ஆண்டவர் பெங்களூர் பட்டணத்துக்கு போட்டாங்க. எந்த மொழியுமே தெரியாது, என்னன்னு தெரியாது. 95 பைபிள் காலேஜ் முடித்தேன் சென்னையில். முடித்த உடனே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது மிஷினரி ஊழி வரையும் காட்டு பகுதிக்காவது போயிடணும். அந்த பீகார் இந்த பக்கமெல்லாம் போயிடணும். இல்லை போனால் அந்தமானுக்கு போகணுன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சி கேரளாவுக்கு பீகார் அந்த வீரமேடு என்ற பகுதி எல்லாம் காட்டு பகுதி. ஆயத்தமாக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற தேவன் இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். அற்புதமாக கொண்டு வந்தார். யாருன்னு தெரியாது எனக்கு. ஒரு ஊழிக்கார் அவர் கூட லிங்கராஜ் கோசத்தில் கொஞ்சம் காலம் இருக்கு. அப்புறம் ஒரு சாப்பிடத்தில் ஒரு வருஷம் இருந்தார். 96 லாஸ்ட்டு 97 சுயாதீனமாக ஊழியத்தை ஆரம்பித்தோம். இண்டிபெண்டன்ஸாக யாருக்கும் எந்த ஒரு தொல்லை இல்லாமல் ஊழியத்தை ஆரம்பித்தோம். வீட்டிலே ஆரம்பித்தோம். வாடகை வீட்டில் 300 ரூபாய். வீட்டில் ஆரம்பித்த உடனே அற்புதமாக கத்தை நடத்தினேன். நானும் என் மனைவி உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு அம்மா ஆசிரியர் அம்மா வந்து உட்காந்துச்சு, இன்னொரு அம்மா வந்து உட்காந்துச்சு. இப்படி ஒரு 10 பேர் கூட ஆரம்பித்தோம். 10 பேர் கூடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டம். ஊழியம் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு எந்த வழியும் தெரியாது, யாரும் தெரியாது எங்களுக்கு. பெங்களூரில் எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் வழியும் தெரியல. ஏதாவது வேலை செய்யணும்னா கூட தெரியல. அங்கே ஒரு சகோதரன் தம்பிட்டாரு. அவர் நைட்டு ப்ரேயர் கூப்பிட்டு போனார். இந்த விண்டோஸ் எல்லாம் கிளாஸ் பண்ணுற வேலை சும்மா வாங்க பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுறது கூப்பிட்டு போனார். ஒரு வாரம் போனேன். 2வது வாரம் உடம்பு சரியில்லை. அது சுகமாயிட்டு மறுபடியும் ஒரு வாரம் போனேன். வேலை ஸ்தலத்திலேயே எனக்கு வாமுட்டை வந்து மயக்கம் வந்து விழுந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். அங்கேருந்து சுகமாகலை. ஒரு வாரம் படுக்கையாக இருந்து அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு சொல்லி போயிட்டாரு, நீங்கள் வேலைக்கு தான் வராதீங்க, ஊழியம் செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நானும் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு ஊழியமே கொடுங்க, என்ன உதவின்னு தெரியல, எந்த ஸ்தாபனத்தில் சேர்ந்தவங்க கூட தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சைலண்டாக ஊழியத்தில் செய்யிட்டு அந்த ரேஷன் அரிசி கூட வாங்கிறதுக்கு முடியாது. ரவிடி பவன் ஒன்று இருக்கு நம்ம ஏரியாவில். அவராண்ட போயிட்டு அந்த ராஜீவ்காந்தி அரிசி அட்டை, அந்த அட்டையில் பின்னாடி எழுதி கொடுப்பாரு, இதை எழுதி கொடுங்க சார், எவ்வளோ கடன் அப்படின்னு சொல்லலாம் கொடுப்பாரு. நான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஊழியத்தில் நடந்த பிற்பாடு சரி யாரும் ஒரு ஆலோசனை சொன்னாங்க, ஆட்டோ ஓட்டுங்க அப்படின்னு. போய் ஆட்டோ லைசன்ஸ் எடுத்து ஆட்டோ ஒரு வாரம் ஓடிச்சு. அது வாடகை மட்டும்தான் வரும், 120 ரூபாய் கொடுக்கணும் வாடகை. அவன் 100 ரூபாய் கொடுக்க சொன்னான், 200 ரூபாய் வரும், 300 ரூபாய் வரும், அவ்வளோதான். கை காலெல்லாம் வலி தாங்க முடியல, இந்த கையே ஷோக் அடிச்ச மாதிரி கொண்டு போச்சு. சைலண்டாக படிக்க இருந்து வீட்டில் சொன்னாங்க, எங்க நம்ம ஊழியத்துக்குன்னு உப்பு கொடுத்து வந்துருக்கோம், நம்ம ஊழி தான் செய்யணும், ஒரு வேலை செய்யுங்க, நான் கார்மெண்ட்ஸுக்கு போகிறேங்க, யாருன்னா கேட்டு நீங்கள் குழந்தைங்களை பார்த்து ஊழியத்தை செய்யணும். ஊழியத்தை ஆரம்பித்த பாருங்க, தேவனமாக 3 நாள் உபவாசம் வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பேதுரு மாதிரி யோனா மாதிரி மனம் திரும்பி
ஊழியத்தை தொடங்கணும். அன்னைக்கு நினச்சேன், நான் செத்தாலும் பரவாயில்லன்றதை நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன். அவங்க வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 50 காசு, 40 காசு, 30 காசு, அவ்வளோ கூட சம்பளம் வராது. 700 ரூபாய், 800 ரூபாய் லீவு போட்டாங்கனாக்கா அவ்வளோதான் வரும். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வேலைக்கு போனவங்க போக மாட்டாங்க. குடும்பமாக ஊழியம் செஞ்சு கொஞ்சம் பேர் அப்படியே சேர்ந்தாங்க. ஊழியத்தை ஆரம்பித்தோம். கர்த்தர் அற்புதமாக எனக்கு எப்படி ஒரு 70-80 பேர் கொடுத்து ஒரு 2 வருடத்தில் சபை நடத்த, ஒரு பைபிள் காலேஜ் நடத்த. பைபிள் காலேஜில் நான் நடித்தேன். ஏதோ நாட்டானுடைய அப்ரூவல் வாங்கிட்டு வந்து பைபிள் காலேஜ் நடத்தினா ஏதோ நடக்கும் அப்படின்னு நினச்சி நடத்திக்கிட்டு இருந்தால் அற்புதமாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாஸ்டரே 60 பேர் கொடுத்துட்டார். மாணவர்கள் குறைஞ்சபட்சம் 70 பேர் எங்கள் பைபிள் காலேஜில், ஈவினிங் காலேஜில், எங்கள் சபையில் ஒரு சபையில் அங்கேயே போய் நடத்தி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அவங்களுக்கு அங்கே கொடுக்குறத விட செப்டம்பர் மாதத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்தத்தக்கதாக தேவன் வெளியே வாசலுக்கு மகன் ஊழியத்துக்கு உருவாக்கினேன். அவனை படித்து அவனுக்கு மெடிக்கலில் ஆடியலேஜியோ கார்டியலேஜியோ படிக்க வச்சு அவனை லண்டன் அனுப்பிச்சி வச்சுருவோம், சிங்கப்பூர் மலேசியா அனுப்பிச்சி வச்சுருவோம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஊழியத்தில் நல்லா பணம் வரும், நல்லா இடம் வாங்கி போட்டு சர்ச்சு காட்டலான்னு படிக்க வச்சோம். படிக்க வைக்கும்போதே அவன் டிகிரி படிக்கும்போதே ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். உட்காந்து பேசணும். டேடி, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி மெடிக்கல்லையே நான் படித்தா கூட ஊழியம் தானே செய்யணும். ஆமாம், ஊழியம் தான் செய்யணும். அப்போ இப்போவே ஊழியத்துக்கு நான் நினச்சிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டால் நான் மனசில் என்ன வச்சுருக்கேன், கால் முடியாது குறையா ஏசப்பா அவன் தொட்டுதுன்னு சொல்லிட்டு கையை காலை கட்டுற மாதிரி தூக்கி பைபிள் காலேஜில் போட்டேன் 3 வருஷம். அல்லேலூயா. இதுதான் எதிர்பார்த்ததுனா சாமியானே படித்தான், பட்டதாரி ஆகணும். அவன் மனைவியும் நல்ல ஒரு டீச்சரு, அவன் மனைவியும் தெலுங்கு ஊழியம், கவன ஊழியம். ஆந்திராவில் போயிட்டு காட்டு பகுதியிலெல்லாம் போயிட்டு ஊழியம் செய்கிறாங்க, பைபிள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பைபிள் காலேஜில் அவர் தான் மெயின் டீச்சரு. நான் தமிழ் டீச்சர், அவங்க கன்னடா இங்கிலீஷ் டீச்சரு. ரொம்ப கரெக்டாக நல்ல அந்த ஊழியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 50 காசு இருக்காது பப்ளிக் பாத்ரூம் போகிறதுக்கு. எங்கள் மனைவி அந்த பப்ளிக் பாத்ரூம் பார்த்தாங்கன்னாக்கா சாப்பிடவே மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா தான் போக முடியும். ரொம்ப வேதனை போடுவோம். நான் ஒரு நாள் கடையில் போயிட்டு கடை வாங்குற கடையில் 200 ரூபாய் அட்டையில் கொடுத்தோம்னா எழுதின்னு கொடுப்பாரு. வேலை காசு இருந்தால் தான் எனக்கு நம்மளுக்கு கொடுப்போம். சார் ஒரு 2 ரூபா கொடுங்க சார், இப்போ கொடுத்துறோம் அப்படின்னு. காசு இல்லாத வாங்கி வந்து 1 வாரமாக அந்த கடை பக்கமாக போகல. 2 ரூபா. இன்றைக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் கூட என்னப்பா கொடுக்குறேன், என்ன பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அவங்கள கூப்பிட்டு. ஆனால் 2 ரூபாய்க்கு 1 வாரம் அந்த பக்கம் கடை பக்கம் போகாம அப்புறம் போயிட்டு என்ன செஞ்சேன், சார் சாரி சார் மறந்துட்டேன் அப்படின்னு எடுத்து கூப்பிட்டேன். மனசில் உள்ளுக்குள்ளே கொடுத்தது. ஆனால் நான் அப்பா பார்க்குறாரு இல்லையா, நான் எதோ திட்டு வேலை செய்யலையே. அப்படிலாம் வீட்டில் அப்பா நம்ம சுமந்து கொண்டு வந்து எனக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு குறையில்லை, துணிக்கு குறையில்லை. அற்புதமாக ஆண்டவர் நடத்துகிறார். விசுவாசிகளை கொண்டு அநேக நம்ம சபையை மோல்டு போட்டு கட்டணும். சின்னதான் 15-20 தான் மேலே சபையை மோல்டு போட்டு கட்டணும். ஒரு அம்மா 50,000 கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு அம்மா 10,000, இன்னொரு ஐயா 5,000. ஒரு விசுவாசி அந்த அம்மா கீழே அந்த மோல்டுக்கு டைல்ஸு 60,000க்கு போட்டு விட்டாங்க. எல்லாம் நம்ம விசுவாசிகளே செஞ்சுருக்கிறாங்க வேலை. எவனுமே எந்த ஒரு பாசனம் பண்ணதில்லை. நான் நம்பினேன். அல்லேலூயா. அது எப்போ காசு தெரியுமா? இந்த 2000 ரூபாய் காசு மாறிச்சிங்களே அப்போ அதுக்கு முன்னாடி தான் இடிச்சிட்டேன். அது மாறல அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயோ எனக்கு அளவில் அது சந்தோஷமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, யாருமே கேட்டால் என்ன செய்வாங்க, பிளாக் மணி வச்சிருக்கோம்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்ற ஆசை எனக்கு வந்துடுச்சு. மனசு தானே ட்ராக் மாறிச்சு. கொஞ்சம் போயிட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ பார்த்தேன், உணர்வுகளில் இருக்கிற எம்எல்ஏ பார்த்தேன், 4-5 பாஸ்டர்களை பார்த்தேன், பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்தேன். லெட்டர் கூட கொடுத்துங்க,
சர்ச் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன், சர்ச்சிலே போடுங்க, நீங்கள் காசு கொடுக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, பைபிள்னு சொல்கிறேன். ஒரே ஒரு 200 ரூபா நோட்டு எவ்வளோ கொடுத்துருக்கேன், எவ்வளோ கொடுத்துருக்கேன். நான் அது பிற்பாடு தான் மனம் திரும்பி ஆண்டோட சமூகத்தில் மனுஷனை நம்புவது தப்பானது, நான் மன்னின்னு சொல்லி மன்னி கேட்டுக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு தான் என்ன கொடுத்தேன்னா அது திருட்டு காசு. நீ வாங்கிட்டு போயிட்டு மாற்றி எடுத்துன்னு வந்து கட்டியிருந்தனா உன் மனசாட்சி நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் திருட்டு காசில் கட்டின சர்ச்சிடா, திருட்டு காசில் கட்டின சர்ச்சிடா, பிளாக் மணியில் கட்டின சர்ச்சிடா. நீ எப்போரா பிளாக் மணி திறன்னு கொடுத்து நீ எப்படி பிரசங்கம் பண்ணுவே அப்படின்னு என்னோட கூட பேச அந்த மாதிரியே எனக்கு நினைப்பு வந்துச்சு. அப்போ உட்காந்து நான் அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா சொல்லிட்டு நீங்கள் கொடுக்காததுக்கும் காரணம் இருக்காண்டவரை நினச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைப்போம், அப்பா உங்கள் ஊழியத்தை தானே செய்வேன், உங்கள் சர்ச்சை தானே கட்ட போகிறேன், உங்கள் ஊழியத்தை தானே செய்வாங்க, உமக்காக தான் நான் வாழ்கிறேன், எனக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு அது கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு அது கொடுத்தா நல்லா இருக்கும் ஆசைப்பட்டு கேட்போம். கொடுக்கலன்னா ஆண்டவர் தூசிப்போம் இல்லையா? தூசிப்போம். இவ்வளோ வருஷமா அப்படிங்கிறேன், நான் விசுவாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நம்பிக்கை வச்சிருந்தேன், ஏன் எனக்கு கொடுக்கல? அவர் கொடுக்கறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, அது நமக்கு தெரியாது, அது பிற்பாடு தெரியும். அதுக்குள்ளே நம்ம பொறுத்துக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். நான் சில நேரங்களில் பேசுகிற மேலே அந்த நாணல் மாதிரியா அசைவாடுது. டக்குன்னு மனுஷன் வெளுத்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி மனுஷனை நம்பிடுவேன். அவங்க சொல்கிறாங்களே பேசுகிறாங்கன்னு இப்படி மோசம் போய் யாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்பான்சர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் தரோம் அப்படியே இப்படியே ஏமாத்தோம். அதனால ஆண்டவரே இவங்க மூலமாக செய்ய போவேன் 3 நாள் போட்டு வருவேன். வீட்டில் சொல்லுவாங்க, போனீங்களா வந்தீங்களா, இதுக்கு தாங்க மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது. நீங்கள் எங்கே நம்புறீங்க? அப்படி மறுபடியும் இதெல்லாம் அனுபவம் பற்றி இன்னைக்கு மெய்யாலுமே அவனால பணம் கொடுக்கணும் கூப்பிட்டா கூட போன வெயிடா ஃபஸ்ட்டு ஏன் ஒத்துண்டு இருக்கு இல்லையா, உதத்துண்டு இருக்கிற இல்லையா, அதனால என்ன செய்யுது. இன்னும் வெளியே கூட நான் சர்ச்சுக்கு போர்டு போட்டுக்கிறேன், எவனா உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது வெளியே நினைப்பேன், வந்தாக்கா செய்யலான்னு, எதாவது கொடுத்தா உடுத்துக்கு யூஸ் ஆகாமன்னு. எவனுமே வர மாட்டேன்றான், தம்பிட மாட்டேன்றான், நம்ம ட்ரெஸ்ஸை போட்டால் காணி கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா வசனம் சொன்னால் ஆண்டவருக்காக ஊழியக்காரர்களுக்கு தான் இருக்கணும். ஒரு கூட்டு சோட்டு துணி நல்லா அருமையாக அழகாக இருக்கணும். அதுதான் வசனத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கான, கடவுள் கொடுக்கறதுக்கான, நமக்கு பெருமை சேர்த்துக்கிறதுக்காக செய்யறதுக்கான காரியங்கள் இல்லை. ஆகவே உண்மையான பாஸ்டர் பாலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட நீங்கள் திருவருடைய காலங்கள் ஊழியத்தின் பாதையில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் பெரிய போராட்டங்களிலும் நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொன்னாக்கா கடவுள் நம்ம கூட அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா போல சுமந்து கொண்டு வந்தார். அவர் சுமக்கிறது அப்பா குளித்து விட்டு போயிடலாமோ எத்தனை நாட்கள் நானும் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. சரி ஏன் வந்து ஊருக்கு எங்கள் மனைவி வந்த உடனே 95 லாஸ்ட்டில் அவங்க நவம்பர் டிசம்பர் டைமில் குளிர் ஜாஸ்தி. அப்போல்லாம் 10 மணி வரையும் லைட் போட்டு போவோம். ஏன் பெங்களூரில் இருக்கிறீங்களா 95 இருக்கிறவங்களெல்லாம் குளிர் ஜாஸ்தி தாங்க முடியாது, செத்து சுண்ணாம்பு ஆகிடுவோம். இப்போல்லாம் பார்த்தா தமிழ்நாடு மாதிரியே இருக்குது பெங்களூர். ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிடலாங்க நம்ம ஊருக்கு. ஆச்சுமா 2 மாதம் இருந்து போயிடலாம், 3 மாதம் இருந்து போயிடலாம் சொல்லி இப்போ அவங்க எதுக்கு சொல்கிறாங்க, கர்த்தர் நம்ம அழிச்சு அல்லேலூயா. அந்த பாதை அப்படிதான் இருக்கு, அந்த பாதை அப்படிதான் இருக்கு. ஆனால் அப்பா என்ன செய்வாரு, சுமந்துக்கிட்டே போவார். எப்படி சுமந்து வச்சுருக்காங்க குழந்தை. அந்த மாதிரி சில நேரங்களில் கஷ்டத்தில் நஷ்டத்தில் நம்ம முதுகில் போட்டு இடுப்பில் போட்டு அப்பா சுமப்பார். கடைசி ஒரு வசனத்தை முடிச்சோம். ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம் கடைசி ஒரு வசனத்தை. ஏசாயா
ఏసయ్య 46:3-4. Isaiah chapter 46 verse 3-4. ಹೋಗಿ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವೇ, ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. ನಿಮ್ಮನ್ನು ಗರ್ಭದಿಂದ ಹೊರುತ್ತಿದ್ದೇನೆ, ಹುಟ್ಟಿನಿಂದ ವಹಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ನಿಮ್ಮ ಮುಷ್ಟಿನ ತನಕ ನಾನೇ ಆಧಾರ. ನರೆ ಬಂದಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತಿ ಸಹಿಸುವೆನು, நானே உண்டு ಮಾಡಿದೆನು. ஓகே, என்ன சொல்றாரு? யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேல் ஜனமே, என் ஜனமே, உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் உங்களை சுமந்தேன். நீங்க பிறக்கும் பொழுதும் சுமக்கிறேன், நீங்க வளரும் பொழுதும் சுமக்கிறேன், நீங்கள் வயசான போதும் நான் தான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன், விடுவிப்பேன், உதவி செய்வேன், உங்களை ஆற்றுவேன், தேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய பேர் அப்பா அம்மா நம்மளை பார்த்து திடீர்னு என்ன செய்யுது? ஏய், அப்பா அம்மா சொல்லுவோம், 10 மாசம் சுமந்தா உன்ன, எனக்கு நீ இப்படி எதிர்த்து பேசுறியா? 10 மாசம் சுமந்தேம்மா. எத்தனை மாசம் சுமந்த? எத்தனை மாசம்? பொய் மேல பொய். சுமக்காதவர் சொல்றாரு பாருங்க, தாய் மாருங்க கரெக்டா புடிச்சிக்கிறீங்க. 10 அவ்வளவுதான். 8 மாசம் 9 மாசம் பெற்று போட்டீங்கள பிள்ளைங்களை. நான் கேட்கிறேன் அந்த தாயை, சரி 10 மாசம் தான் உன்னை சுமந்து பெற்றதான்னு கேட்கிற தாயை, உன்னை சுமந்து அத்திய மறந்துட்டிய, அத்திய மறந்துட்டேன். அது மறந்துட்டுனால பிள்ளைங்களை என்ன செய்ய? அந்த என்ன சொன்னா, டேய் ஆண்டவர் சுமந்து பாதுகாக்கிறாரு, தத்தியா போவாதான்னு திட்டுங்க. நீங்க சுமந்து பெற்றீங்க தான், உங்களையும் சேர்த்து சுமந்து வர ஆண்டவர். அம்மா குழந்தை தூக்கி வச்சுங்கிறாங்க 1 வருஷம், அப்போ 2 வருஷம். இவங்க தூண்ட ஆன பிற்பாடு இவங்க அம்மா தூக்கி வச்சுப்பாங்களா? இவங்க ஏய் எருமாடு பெரிய இறங்கடா, எம்மா கொஞ்சம் தூக்கியமான போதும், போ நடா, நாளில் உனக்கு நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான் உன்னை அப்படின்னு சாமாடி அடிப்பாங்க. அதான் அதே அந்த குழந்தை. ஆனால் நம்ம ஆண்டவரை சுமக்கிறார். நம்ம தகப்பனை போய் சுமக்க, தாயை போய் சுமக்க, ஆண்டவர் சுமக்கிறது ஆண்டவர் அற்புதமா சொல்லியிருக்காங்க. முதிர் வயது வெளியே நான் உங்களை சுமப்பேன். முதிர் வயது வெளியே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 15 வருஷம் இல்லை, இன்னும் 15, இன்னொரு 15. ஆண்டவர் கொடுத்த ஆயுசு நாட்கள் 120 வருஷம் இல்லை கூட அவர் தான் நட்டுவார். அல்லேலூயா, அவர் தான் நட்டுவார். அவர் நட்டுக்கிட்டே இருப்பாரு, சுமந்துக்கிட்டே இருப்பாரு, தாங்கிக்கிட்டே இருப்பாரு, தப்பி வைத்துக்கொண்டே இருப்பார். ஏன்னா ஊழி அவருக்கு, சபை அவருக்கு, நம்ம அவருடையவர்கள். நமக்கு அவர் தான். 15 வருஷம் ஆண்டவர் சுமந்து கொண்டதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 16 வருஷமாவது ஒரு சொந்த இடத்துல, எந்த பில்டிங் இல்லாமல் வேற பில்டிங் என்ன போட சொல்ல, ஒரு தனிப்பட்ட இடத்த கூட கத்தர் என்ன செய்யணும்? அது நினைச்சுக்கிறீங்களா? இல்லை இங்கே இப்படியே இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. போனோம், வாங்கிட்டீங்களா? வாங்கன்னு மனசு தோணிச்சு, கட்டாயம் செய்யணும். ஒருவேளை குடியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோட்டர்ஸ்ல அந்த இடத்தை வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி நல்ல ஒரு ஊழியத்தை அற்புதமா செய்யணும் ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரணும். சொன்னாரு பாருங்க, ஜெபிக்காம எதுக்குமே நீங்க ஜெபிக்காம எந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஜெபத்துல வைக்கணும். முதல் பாஷைக்கா ஜெபிக்கணும், குடும்பத்துக்கா ஜெபிக்கணும், ஊழியத்துக்கா ஜெபிக்கணும், ஆத்த மக்களுக்கா ஜெபிக்கணும். கடைசியில் எங்களுக்கு ஒரு சொந்த இடம் தாங்க செய்வார் ஆண்டவர். நம்ம ஜெபத்தை கேட்டு செய்வாருங்க. நம்ம அப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். அன்னைக்கு குருடன் கூப்பிட்டான், ஏசப்பா நின்றாரே இல்லையா? வானத்து பூமி படிச்சவர், அவன் சத்தத்துக்கே நின்றார், நம்ம சத்தத்துக்கு நிற்பார்.
சொன்னார், எந்த நாமத்தினால் நீங்கள் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் வருவேன்னு சொன்னாங்க. அவர் இங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். இந்த சிறு மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார். பாட்டு பாருங்க, சின்ன ரொம்ப அற்புதமாக இந்த உலகத்தையே ஒரு போட்டோ பிடிச்சி நம்ம போன்ல வச்சுக்கிட்டு பாயிண்ட்ல வச்சுருக்கிறோம். இந்த உலகத்தையே படிச்சவர் நம்ம உள்ளத்துல எப்படி இருப்பாரு? அற்புதமா இருக்கும். உங்க மனைவி போட்டோ வச்சுக்கிறீங்களா? மணி பாசல உங்க கணவன் போட்டோ வச்சுக்கிறீங்களா? உங்க பைபிள்ல மணி பாசல எவ்வளவு பெரிய ஆளை தூக்கி வந்து கம்மனை சும்மா மணி பாசல வச்சுக்கணும். அதை இடுப்பு மேல வச்சுக்கணுமா? அந்த மாதிரியோ அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம சிறு உள்ளத்துக்குள்ள வாசம் பண்றாரு. அல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம வாசம் பண்ணணும், அவருக்குள்ள நம்ம வாசம் பண்ணணும். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். உங்க யாவருக்கும் மீண்டும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நான் லேட்டாக வந்ததுனால இன்னும் அதிகமான அனுபவங்களை உரித்தின் பாதையில் கடந்து வந்தது ஆச்சரியமான காரியம், சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் உங்களுக்கு ஆராதனை எந்த டைமும் அவ்வளோ என்ன 10 மணியா 1 மணி. நான் என்ன செய்கிறேன், 10 மணிக்கே வந்துடுறேன். ஒரு டைம் ஆலயத்துக்கு வந்து உங்களோட கூட அருமையான செய்தி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாய்ப்பு கோடு கூட சின்ன அறிவிப்பு என்னன்னா, நாங்கள் ஈவினிங் காலேஜ் பைபிள் காலேஜ் நடத்துகிறோம். நாட்டாவுடைய அப்டேட் தான் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் தான் நாங்கள் அதனுடைய அத்தாரிட்டியை வாங்கி நம்ம பைபிள் காலேஜ் நடத்துகிறோம். குளோபல் தியாலஜிக்கல் காலேஜ் அண்ட் செமினார்னு சொல்லிட்டு எல்லாம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் யாரா படிக்கணும்னு நினச்சா கோரமங்கலம் நம்ம ஏரியா ஐயாவுக்கு தெரியும், வந்து படிக்கலாம். ஈவினிங் காலேஜ் படிச்சுட்டு செப்டம்பரில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, உருவாக்குவாங்க. அதோடு கூட வர முடியாது, நீங்களே வந்து இங்கே வந்து கிளாஸ் எடுங்க, நாங்கள் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 10-20 பேரை நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் போடுவோம் அப்படின்னு ஐயா ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நாங்களே வந்து கூட அந்த ஒரு புக் கொடுத்து தமிழ், கன்னடா, இங்கிலீஷ் இருக்குது 3 லாங்குவேஜ் கொடுத்து நாங்கள் பைபிள் ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லி சரளமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். அப்படி விருப்பமான சொல்லுங்க ஐயா கிட்ட, நாங்கள் அது நாங்கள் நடத்துறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். கரங்களை தட்டி கர்த்தர் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லத்தையும் நம்மளால முடியாது. அல்லேலூயா. நான் விசுவாசி என்று இவர் தூரத்திலிருந்து பார்த்தவன், ரொம்ப தூரத்திலிருந்து பார்த்தவன். இவரெல்லாம் மேத்தியனா சர்ச்சில் விசுவாசியாக இருந்து நான் இந்த இடத்துக்கு வரும்போது கூட யாருடைய ஹெல்ப்பில் கூட வரலையா, ஆண்டவர் இந்த இடத்துல என்னை அனுப்பி கொடுத்தார். அந்த நம்பிக்கையோட என்னுடைய மனைவியும் நானும் 2 பேர் வந்து ஒருத்தன் தான். என் மனைவி கூட கொஞ்சம் வீடு குழந்தைங்க பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஃபேமிலி எடுத்துன்னு ஒன்றிய வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக கழிச்சுன்னா தெருவு போயிட்டு பைத்தியக்கார மாதிரி ட்ராவல் வச்சுன்னு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இயேசுவை பற்றி சொல்லும்போது கூட நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. யாருடைய உதவி இல்லை, இன்ன வரைக்கும் யாருடைய போய் இன்ன வரைக்கும் போயிட்டே இல்லை. எனக்கு நான் என்ன சங்கீத வசனம் சொன்னபடி எனக்கு ஒத்தாசை வர பரவதுங்கிறாய் இந்த வரைக்கும். இப்போ பார்க்குறீங்களா, இங்கே இருக்கிற எல்லாமே என் சபையோட விசுவாசிங்க தான், சபையோட பிள்ளைங்க தான். அவங்கள்ட்ட கூட இன்ன வரைக்கும் 15-16 வருஷமா காணிக்கை பற்றி இன்ன வரைக்கும் பசங்கமே இந்த இடத்துல பண்ணிட்டு 15 வருஷமா காணிக்கை தஷ்மபாக பிரசங்கம் இங்கே எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது கடவுள், இவங்களும் நடத்த போகிறார் எனக்கு விசுவாசம், இவங்களுக்கு அந்த விசுவாசத்தோடு தான் நான் விதைச்சு கொண்டு வந்துருந்தேன். ஏன்னா எந்த ஒரு பைபிள் கிளாஸுக்கும் போகல, நாங்கள் அதிகமாக கூட எந்த ஸ்கூலுக்கும் நான் படிச்சதில்லை. எனக்கு தெரிந்த சத்தியத்தை நாங்கள் அறிவித்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே அழைத்தவர் ஆண்டு அழைக்கும்போது இந்த திறந்த வாசல் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து எனக்கு முகமுகமாக பேசி சபையோட பேரும் இதெல்லாம் எனக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யலாம்
ஒரு பிளானும் இல்லை. சபையோட பிள்ளைங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. என்னுடைய பிளான் என்ன தெரியுமா? என் சபையோட பிள்ளைங்க கடவுளுக்காக வைரகமாக நிற்கணும், அவ்வளோதான் அவர் ஆசை. எதுவும் என்னுடைய ஆசை இல்லை. ஏன்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகள் கொடுத்து அநேக ஒரு இடத்தை கொடுக்க போகிறான்னு சொல்லி நம்பியிருக்கிறேன். அதனால தான் நான் யார்கிட்ட என்ன வரைக்கும் அதை செய்ய இது செய்யலை. எனக்கு தான் என் சபையோட பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான காரியங்கள், ஒருவேளை மறித்தவர்களுக்கு சில காரியங்கள் தேவை, சில கல்யாணம் ஆகிறதுக்கு சில காரியங்கள். உங்களுக்கு ஏன்னா எங்கள் தங்கச்சியோடைய கல்யாணத்தை உங்களை பார்த்துருக்கேன். எப்சிபா பின்டோன் பாபு பிரசாந்த் அவங்களுடைய கல்யாணத்தில் நீங்கள் எழுதி கொடுத்தது நான் வேறு பார்த்துருக்குறேன். அதனால தான் சரி எப்படியாவது உங்களை பார்க்கணும், எப்படியாவது உங்கள்கிட்ட நான் பேசணும். அநேக நாட்கள் ஜெபித்த ஜபம் அன்றைக்கி ஐசக் பிரதர் கூப்பிட்டு வாங்க, அந்த மாதிரி பாஸ்ட் மீட்டிங் வச்சுக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி, சரி மாலை நேரத்தில் இங்கே கூட்டம் இருக்கிறதுனால அன்றைக்கி ஒதுக்கி கொடுத்து சங்கத்தை சரி உங்களை ஒரு பாடல் பாட நான் பாடல் பாடும்போது நாற்காலிகள் எல்லாம் எடுத்து நான் ஒரு சிறிய காரியங்களை ஆசீர்வாதம் பேசு எடுத்திருந்து மட்டும்தான் வரும். அது மனுஷனத்துல வராது. நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்க. ஆத்துமாதான் இருந்தாலும் சரி, ஒருவேளை சபைகளுடைய தேவைகள் தான் சரி, நான் ஆண்டவருக்காக செய்யறேன்ற மனசா இருங்க. நான் அவனுக்கு செஞ்சுட்டா அவங்க உயர்வோ தாழ்வோ கர்த்தருடையதுங்க. அவர் தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். அவரிடத்துல நான் மடங்கி இருக்கணும், அவ்வளவுதான். அவர் உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. மச்சமாய் எங்கள் மத்தியத்திலே வந்து தேவதாசன் தேவனுடைய செய்தியை கொண்டு நம்மோடு கூட நம்மளுடைய எல்லா காரியங்களும் அவர் சொன்னபடினா, யாரும் சில மேய்ப்பருங்க சில உண்மையை சொல்ல மாட்டாங்க, சில உண்மையை சொல்ல மாட்டாங்க. இருக்கிற உண்மையை சொன்னார்கள் இல்லையா, அதற்கு நமக்கு இன்னும் அதிகமாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அவருக்கு இன்னும் அதிகமான தேவை இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் அவருக்கு அதிகமான தேவை இருக்குது. அவருடைய உள்ளத்துல அநேக ஜனங்களுக்கு நான் தேவன் காரியங்களை இன்னும் அநேக ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் உள்ளத்தின் ஆசை. அதுதானயா? அல்லேலூயா. அது வெளிப்படுத்தணும்னா அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் காரியங்களை இன்னும் என்னால் முடிஞ்சோட கர்த்தர் என்னை அழைக்கிற வரைக்கும் எல்லாம் பள்ளி எல்லாம் இருக்கிற ஜனங்கள் சிரிப்பிலிருந்து பெரியவருக்கும் இந்த சத்திய வேதத்தில் இருக்கிற அதிக புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களுக்கும் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய தாழ்மையான இந்த கொடுத்திருக்கிற அந்த ஏவுதலுக்காகவும் கொடுத்திருக்கிற அந்த ஆசைக்காகவும் கொடுத்திருக்கிற அவர் கொடுக்கிற மனைவி பிள்ளைகள் அவருடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் தேவதாசன் ஐயாவை இன்னும் தாங்குபடி ஊழியத்தில் இன்னும் மான்களை போல துள்ளி குதித்து யாரெல்லாம் கூடுகிறாரோ அவருக்கு ஒன்றும் மனக்கசப்பில்லாதபடி அவருக்கு ஆசீர்வாதமாய் இந்த மெய்ப்பன் பெரிய ஒரு மெய்ப்பனாய் இருக்கும்படி சபையார் அனைவருமாய் கரங்களை வீழ்த்தி நாம் செபிக்கலாமா? கர்த்தர் காணிக்கையை நாம் எடுக்கலாம். அவர்தான் உங்களுக்கு வழி, அவர்தான் உங்களுக்கு வாசல், அவர்தான் உங்களை திக்கற்றவிலிருந்து தேடி வந்து உங்களை யாக்கோபலாய் இருந்து இஸ்ரவேலாய் மாற்றின தேவன். அந்த சபைக்காரில் இது வேற எந்த சபையிலிருந்து வந்து நாங்கள் கூட்டுறதுல இதே இடத்துல இருந்து அந்நியர்களா இவங்க எல்லாமே இந்துஸ் தான். இவங்க எல்லாமே இந்துஸ் தான். எல்லாமே இங்க கொண்டு வந்து ஆண்டவர் முழுக்கமா சத்தியத்தை சத்தியமா அர்ப்பணித்து 15 வருஷமா ஆசனாவும் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே தூரம் தான். நைட்டும் பகலும் ஒழிப்பு செஞ்சு 2 ஆத்துமானால ஆதாயப்படுத்தி ஏற்கனவே 150 ஆத்மா ஆண்டு சபையில் ஞானஸ்தானம் எடுக்கும்படி இந்த இடத்துல நிற்கும்படி தெய்வன் தாமே எங்களுக்கு கிருபை கொடுத்தார். இந்த பிள்ளைகள் அதிகமாக இந்த இடத்துல கேட்டுக்கொண்ட காரியம் உங்கள் ஊழியத்தில் நாங்கள் இழந்து கொள்கிறோம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் நாங்கள் இப்படியோ நடத்துகிறோம் அப்படின்னு இல்லை. எங்களுடைய சுவிசேஷத்தை பார்த்து கர்த்தருடைய கொடுத்த வாக்குத்தத்தங்களை பார்த்து எங்களுக்கு கொடுத்த தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாக சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் பிரகாரமாக இவங்களை விடுதலையாக்கி இன்னும் சத்தியமாக இவங்களுக்குள்ள இன்னும் தேவனுக்காக உறுதியாக நிற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கடைசியா நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கேட்ட வார்த்தைகளுக்காக கொடுத்த சாட்சிகளுக்காக ஆண்டவரே எங்கோ பெருங்கெஞ்ச வாழ்ந்தீங்களே இந்த ரத்தத்தினால் தெரிந்து கொண்டு உங்களுடைய வார்த்தையினால் அழைத்து ஆண்டவரே ஒரு தோட்டத்தில் வேலைக்காரராய் ஒரு தோட்டத்தில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளாய்
ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாய், ஒரு தகப்பன் பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இருக்கிற சபையை ஆசீர்வதியும். என்னென்ன தேவையோ இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். அருமையான பாஸ்டர் பாலுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கா, ஊழியர்களுக்கா, சபையருக்கா, சாட்சி ஊழியர்களுக்கா 15 வருடங்கள் அப்பா போல நீ சுமந்து கொண்டதற்காக நன்றி. புதிய காரணமும் மகிமை மேன்மையும் பொருளுக்கு செலுத்துகிறோம். ஒரு பந்தில் கையிட்டு பிள்ளைகள் ஆசீர்வதியும். கொடுத்த கரங்களை கத்த ஆசீர்வதியும். அடிக்கடி அங்கீகரித்துக் கொள்ளும். நாம மகிழ்ப்படட்டும். இயேசுவின் நாமத்தோடு உறவு பெறுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கிய நேசமும் நம்மோடும் வாழ்க்கை பிள்ளைகளோடு விசுவாசிகளோடும் பிள்ளைகளோடு